Subscribe to the Santosh Audiobooks channel. Hello guys, welcome back to Santosh Audiobooks. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் guys. என்ன ஸ்டோரின்னு வந்து பார்த்தீங்கன்னா மரணம் நிச்சயம். ஸோ இந்த தலைப்புள்ள ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் சந்தோஷ் ஆடியோ புக்ஸ், நான் உங்கள் சந்தோஷ். இரவு நேரம். அம்மா, நாளை காலையில் பொன்னி வருவாம்மா, வரும்போது கொஞ்சம் சத்தம் கொடுங்க சரியா என்று சொல்லிவிட்டு வீட்டின் உள்ளே சென்றாள். அவள் அம்மா வெளியே நின்று அதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் அம்மா சிறிது நேரம் கழித்து வீட்டினுள் சென்று படுத்து விட்டாள். திடீரென்று கதவு தட்டும் சத்தம். அம்மா, அது பொன்னியாக தான் இருக்கும், நான் போய் பார்க்குறேன் என்று சொல்லி கொண்டு போனாள். மாறி எதிர்பார்த்த மாதிரி பொன்னி தான் அங்கு நின்று கொண்டிருந்தாள். பொன்னி, மாறி போலாமா? இதோ அம்மா கிட்ட சொல்லிட்டு வரண்டி. உள்ளே சென்று அம்மாவிடம் சொல்லிக்கொண்டு அவர்கள் காட்டிற்கு பூ பறிக்க போனார்கள். அவர்கள் இருப்பதோ மலைக்காடு. அதிகாலை சென்றால்தான் பூ நன்றாக அதிகமாகவும் கிடைக்கும். பொன்னியும் மாறியும் தினமும் போவார்கள். இது வழக்கமாக நடக்கும் ஒன்றுதான் அப்பகுதியில். மாறி பேசிக்கொண்டே வந்தாள். ஆனால் பொன்னி எதுவும் பேசாமல் தரையை பார்த்து கொண்டு வந்தாள். ஏண்டி எதுவுமே பேச மாட்டேங்கிறா? இப்படி தரையை பார்த்துக்கிட்டே வர? ஒன்றுமில்லை, சும்மாதான். இன்னைக்கு என்ன யாருமே காணும், வானத்தில் கூட வெள்ளி தெரியவில்லையே என்றால் மாறி. நாய் வேற குறைத்து கொண்டே இருக்குது, இந்த நேரம் இது இப்படி குறைக்காதே என்று யோசித்தாள் மாறி. பொன்னி பதில் எதுவும் பேசவில்லை, அமைதியாக நடந்து கொண்டு வந்தாள். ஏண்டி நீ இன்னைக்கு ஏன் ஒரு மாதிரியா வர? எப்பவும் கலகலன்னு பேசிக்கிட்டு வருவ, இன்னைக்கு ஏன் இவ்வளவு அமைதியா என்று கேட்டாள் மாறி. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? சும்மாதான் என்றாள் பொன்னி. இவ இன்னைக்கு என்ன இப்படி இருக்கா என்று யோசித்துக்கொண்டே கண்ணில் மனிதர்கள் யாராவது தட்டுப்படுவார்களா என்று பார்த்து கொண்டே வந்தாள் மாறி. அவளுக்கு அதிகாலை 4 மணி போல் தெரியவில்லை, நடுசாமம் போல் இருந்தது. காட்டில் இருப்பவர்கள் தான் என்றாலும் இந்த இடத்திற்கு வர கொஞ்சம் எல்லோரும் பயப்படுவார்கள். அதற்கு காரணம் பக்கத்தில் உள்ள அந்த காடுதான். அந்த காட்டுக்குள் சென்றவர்கள் நிச்சயமாக இறந்து விடுவார்கள். இப்படிதான் இறப்பார்கள் என்று தெரியவில்லை. அதற்கு காரணம் பேய் தான் என்று அந்த மக்கள் உறுதியாக நம்பினார்கள். அதனாலே அங்கே யாரும் செல்வதில்லை. அதனை நினைக்கும் போது மாறிக்கும் பயமாகத்தான் இருந்தது. திடீரென பொன்னி அழுக ஆரம்பித்து விட்டாள். நடந்து கொண்டே இருந்தவள் ஓவரா அழுகவும் மாறி பயந்து விட்டாள். எதுக்கு அழுகிற பொன்னி என்று அவள் கேட்க அவள் அசையவே இல்லை, அழுது கொண்டே இருந்தாள். பொன்னி, பொன்னி என்று கத்தினாள். நான் பொன்னி இல்லை, முல்லை என்று அந்த உருவம் கத்தியது. இப்போது பொன்னி இல்ல, முல்லையும் இல்ல, வெறும் குரல் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருந்தது. மாறி பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். வெறும் குரல் மட்டும்தான் அந்த காட்டுக்குள் மாறிக்கு கேட்டது. திடீரென ஐயோ எனக்கு கழுத்து எரியுதே எரியுதே என்று அந்த பெண்ணின் குரல் கேட்டது. பொன்னி, பொன்னி என்று மிகவும் மெதுவாக மாறி அழைத்தாள். நான் பொன்னி இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன பொன்னி பொன்னி என்று அந்த குரல் மிகவும் ஆக்ரோஷமாக கேட்டது. அந்த நடுக்காட்டில் அவள் மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்தாள். சற்று நேரத்துக்கு எந்த சத்தமும் இல்லை அந்த இடத்தில். அதே நேரத்தில் மாறி வீட்டில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அவர் மணியை பார்க்கிறார். அப்போது 4 தான் என காட்டுகிறது. அவர் பதறி போய் கதவினை திறக்க அங்க பொன்னி நின்று கொண்டிருந்தாள். என்ன பொன்னி, நீ மட்டும் வந்திருக்க? 4 மணி தான் ஆகுது, முன்னாடியே நீங்க போயிட்டீங்க என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டார் மாரியின் அம்மா பொன்னியினிடம். ஐயோ அம்மா, என்ன சொல்றீங்க நீங்க? நான் இப்போதான் இங்கேயே வரேன். ஐயோ, அப்ப என் பொண்ணு என்று வேகமாக ஓடினாள் காட்டிற்குள். 4 மணி என்பதால் ஆட்கள் நடமாட்டம் கொஞ்சம் இருந்தது. இவர்கள் இருவரும் ஓடுவதைக் கண்டு பார்த்து என்னவென்று விசாரித்தனர். பொன்னி அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டே ஓடினாள். அங்க போய் பார்த்தாள். மாறி தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தாள். பார்த்தவள் அவளது நிலையை பார்த்து கத்திவிட்டார். ரத்தம் ஒரு சொட்டு கூட உடம்பில் இல்லை. உடல் பொம்மை போன்று உடல் போல் இருந்தது. ஐயோ மாறி, மாறி என் வீட்டு சாமி, இப்படி அம்மாவை தனியா விட்டுட்டு போயிட்டே என்று மாறியின் அம்மா கதறி அழுதாள். இப்போ தானே கண்ணு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன, அதுக்குள்ள இப்படி ஒரேடியா என்னை விட்டுட்டு போயிட்டே என்று அழுதார். அவருக்கு தெரியவில்லை, அவளா தூக்கில் தொங்கவில்லை, அந்த முல்லைத்தான் அவளின் ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி அவள் இறந்த மாதிரியே இவளும் தூக்கில் தொங்கவிட்டாள். அழுது கொண்டே மாறியின் உடலை ஊருக்குள் தூக்கி கொண்டு போனார்கள். வீட்டுக்குள் வைக்காமல் வெளியே வைத்தார்கள். தூக்கும் வேலையில் எங்கிருந்து தான் அந்த காற்று அடித்ததோ ஆலையை தூக்கும் அளவிற்கு அடித்தது. சூறாவளி சுற்றி சுற்றி வந்த அந்த உடலை தூக்கவே விடவில்லை அந்த காற்று. எப்படியோ தூக்கி சென்றனர். பிணம் சென்ற பிறகு அந்த இடத்தில் சுண்ணாம்பு மற்றும் சில எலும்பு துண்டுகள், மாமிசம், எள்ளு போன்ற சில பொருட்கள் எல்லாம் அந்த குழியில் போட்டு மூடிவிட்டார்கள். இது தற்கொலை செய்து கொள்வர்களுக்கு அந்த ஊரில் செய்யும் சடங்கு. எல்லாம் முடிந்த பிறகு பொன்னியின் வீட்டில் ஏதோ சத்தம் கேட்டது. என்ன என்று நன்றாகவே கேட்டால் தெரியும், அது மாரியின் குரல் என்று. எல்லோரும் தூங்கும் அந்த நடு இரவில் இறந்து போன மாரியின் குரல் ஜன்னல் வழியாக கேட்டது. ஜன்னல் வழியாக கேட்ட குரல் இப்போது வாசல் முன்பு கேட்கிறது. கதவினை ஓங்கி தட்டும் சத்தம் வேற. பொன்னி பயந்து போய் அவள் அம்மாவை எழுப்பினாள். அம்மாவுக்கு அந்த சத்தம் கேட்கின்றது. மணியை பார்க்க அது 4 மணியை காட்டுது. அது தினமும் பொன்னி மாறி வீட்டிலிருந்து கிளம்பும் நேரம்.
இன்றைக்கு அவள் வரவில்லை என்றவுடன் அவளே வந்து விட்டாள் ஆவியாக. இந்த ஆத்மா உடனே இறந்த ஆத்மா உடனே வான் உலகம் போகாதுன்னு சொல்லுவாங்க. 30 நாட்கள் இங்கே தான் இருக்குமா. அது இறந்த இடத்தை சுற்றி சுற்றி வருமா. அவர்கள் பிடித்தமான நபர்களையும் சுற்றுமா. அதான் இன்னைக்கு இங்கே வந்து இருக்கா இந்த மாறி புள்ள என்று சொல்லிக்கொண்டு அடுப்பு எரித்த சாம்பலை வாசலின் முன்பு கோடு போட்டது போல் போட்டுவிட்டார். சிறிது நேரத்தில் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. அதிலிருந்து அந்த பக்கம் யாரும் சூரியன் மறைப்பதற்கு பிறகு செல்வதில்லை. காலை சூரியன் உதயத்துக்கு அப்புறம்தான் பூ பறிக்க செல்வார்கள். எல்லாம் சில காலம் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. திடீரென அந்த ஊரின் மர்மமான முறையில் பல இறப்புகள். இதுக்கு எல்லாம் மாறிதான் என்று நினைத்தார்கள். ஆயுள் முடியும் முன்னே தன்னை மாய்த்து கொண்டதால் அவள் ஆவியாக வந்து எல்லோரையும் கொள்கிறாள் என்று செய்தி ஊர் முழுவதும் பரவியது. உடனே அங்கு இருப்பவர்கள் சில பேய் விரட்ட சாமியாரை கூட்டிட்டு வர சொன்னார்கள். அதற்கு எல்லா மக்கள் ஒப்புக்கொண்டார்கள். அவரை அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்ட ஒருவன் அவரை அழைக்க சென்றான். அவரும் பார்க்க பயங்கரமாகத்தான் இருந்தார். கருப்பு வேட்டி கட்டிக்கொண்டு கழுத்தில் மண்டை ஓட்டை மாலையை அணிந்திருந்தார். நெற்றில் கருப்பு மை பட்டை போட்டது போல் பார்க்கவே படு பயங்கரமாக இருந்தார். அழைக்க வந்தவனே பயந்து கொண்டு தான் அவர் உடன் வந்தான். பூஜை நடக்கும் இடம் மயானம். அந்த நடு சமயத்தில் மயானத்தில் இருக்கும் மாறி புதைத்த இடத்திற்கு அருகே அமர்ந்திருந்தார்கள் சில பேர். காற்று அமைதியாக வீசிக்கொண்டு இருக்க அந்த அமாவாசை இருட்டில் மயானமும் அழகாகத்தான் இருந்தது. ஒரு முக்கிய புள்ளிகள் மட்டும் இருந்தனர். சாமியார் கொண்டு வந்த கோழி, அப்புறம் பெண் பேய் என்பதால் அவளுக்கு பிடித்த எல்லா பொருட்களையும் வைத்திருந்தனர். அவளுக்கு பிடித்த பச்சை கலர் கண்ணாடி, வளையல், பச்சை புடவை, பச்சை ரிப்பன் என்று எல்லாமே பச்சையில் இருந்தது. ஒரு மண்டை ஓடு விளக்கு, எரிய ஓட்டினால் செய்த விளக்கு, அதற்கு முன்பு கொண்டு வந்த பொருட்களையும் வைத்தார். கண்களை மூடி ஏதோ சொன்னவர் கோழியை வெட்டி அதனுடைய ரத்தத்தை அந்த பொருட்களின் மீது தெளித்து விட்டார். அந்த கோழியை 4 திசையிலும் ஒவ்வொரு உறுப்பாக வீசி எறிந்தார். மறுபடியும் அமர்ந்து மந்திரம் ஓதினார். திடீரென்று காற்று இல்லாமல் நின்று போன்ற ஒரு உணர்வு. கூட இருந்தவர்கள் எல்லாம் மூச்சு விட சிரமப்பட்டார்கள். இருந்தும் விடாமல் மந்திரம் ஓதினார். காற்றில் பறந்து வந்த ஒரு கருப்பு உருவம் வந்ததும் அவரினை பார்த்தது. அவர்களை சூறாவளி சுற்றுவது போல் ஒரு சுற்று சுற்றியது. சூறாவளியும் நின்றவுடன் அந்த உருவம் நின்றது. அங்கு உள்ள எல்லாரும் கழுத்து அறுபட்ட நிலையில் இறந்து கிடந்தார்கள். அந்த உருவம் சிரித்தது. எனக்கு மந்திரம் போடுறீங்களா? மந்திரம் பூஜை போட்டா நான் போயிடுவேனா என்று சிரித்தது. நான் மாறி இல்லடா, மந்திரம் போட்டதும் போகிறதுக்கு, முல்லை என்று சத்தமாக சிரித்தாள். அவள் சிரிப்பு சத்தம் ஊரே தாண்டி கேட்டது. தூங்காமல் விழித்து இருந்த மக்கள் எல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு மேலும் பயந்தார்கள். சிரித்து கொண்டே அவர்கள் தலையை தின்றால் மிகவும் வேகமாக. ஒரு உருவம் தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தது. அதனை பார்த்து மற்றொரு உருவம் சிரித்து கொண்டு இருந்தது. வாய மூடு பக்கி, நானே கடுப்புல இருக்கேன், பேசாம போயிரு என்றது ஒரு உருவம். ஐயோ என் வெள்ளைக்கட்டி, நம்ம போகிற வழியில் தானே அந்த அருவி இருக்கு, அங்க போயிட்டு போகலாம்டா ப்ளீஸ் என்றாள் ரூபா அமரை கொஞ்சிக் கொண்டே. முடியாதுடி, அங்க போனா அப்புறம் நம்ம போற இடத்த ரீச் பண்ண ரொம்ப டைம் ஆகும்டி என்றான். அதெல்லாம் முடியாது, அங்க நம்ம போறோம் என்றால் ஒரே முடிவா. நீ நான் சொல்றதை என்னை தான் நீ கேட்டிருக்க, போய் கிளம்பி தொலை என்றான். நீ சொல்றத கேட்காம வேற யாரை சொல்றத நான் கேட்க போறேன் என்றாள் அவள். ஒழுங்கா போய் கிளம்பு, மனுஷனை கடுப்பேத்தாத என்றான் பல்லை கடித்து கொண்டே கூறினான் அமர். வாடா லூஸ் என்று அவள் சொல்லிவிட்டு, இந்த பக்கிகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள இதுங்க போடுற சண்டை ஐயோ சாமி முடியல. அமர் அமர் இங்க வாடா என்று அவள் கத்தினார். இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை என்றால் முகத்தை திருப்பி கொண்டு. இதாண்டா பிரச்சனை என்று அவனது கன்னத்தில் முத்தம் ஒன்றை கொடுத்து விட்டு ஓடிவிட்டாள். நீ நன்றி சொன்னால் அடிப்ப, அதுக்கு பதிலாகத்தாண்டா இந்த முத்தம் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டாள். இவளை ஐயோ யாராவது பார்த்தா மானமே போகும் என்று சொல்லி முடிப்பதற்குள் முன்னே வந்து நின்றான் பாலா. நான் பார்த்துட்டேன் மச்சி என்று கத்தி கொண்டே வந்தான். அடே ஏண்டா இப்படி என்று சிரித்தான். பாழட வெக்கத்த என்று பாலாவும் சிரித்தான். இங்க என்ன என்ன சத்தம் இங்க என்று வந்தாள் நித்தி. அவள் வந்ததும் பாலா வாயை மூடிக்கொண்டான். ஒண்ணுமில்ல நித்தி, நீ கிளம்பிட்டியா என்றான் அமர். ஆமாண்ணா நான் ரெடி. ரூபா எங்க இருக்கா என்று கேட்டாள். ரூமில் என்று அமர் சொல்லவும் அங்கு சென்று விட்டாள். ஓரக்கண்ணால் பாலாவை பார்த்து கொண்டே. என்னடா மச்சே, உன் ஆள் வந்த உடனே சத்தம் எல்லாம் தொண்டையை விட்டு வெளியே வர மாட்டேங்குதோ என்றான் நக்கலாக அமர். அவள் ஒன்றும் என் ஆள் இல்லை, ஒழுங்கா கிளம்புற வேலையை பாரு என்று அவன் சொல்லிவிட்டு சென்றான் பாலா. நானும் பார்க்குறேன் இந்த கண்ணாமச்சி ஆட்டம் எத்தனை நாளைக்குன்னு என்று சத்தமாக கத்திவிட்டு சென்றான் அமர். என்னண்ணா ஏன் இப்படி கத்தி கொண்டு இருக்கீங்க என்று வந்து நின்றாள் ஆர்த்தி. ஒன்றுமில்லடா, சும்மா தான் நானும் பாலாவும் பேசிக்கிட்டு இருந்தோம் என்றான் அமர். விஷ்ணு கிளம்பிட்டாரா என்றான் அமர். கிளம்பிட்டாராண்ணா, பேக் எல்லாம் காருக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு என்றாள். நம்ம ஆர்த்திக்கும் விஷ்ணுக்கும் திருமணம் முடிந்து 1 மாதம் காலம் ஆகிவிட்டது. நம்மகிட்ட கூட சொல்லவில்லை. இந்த 2 பக்கிகளும் லவ் பண்ணி இருக்குதுங்க. அப்புறம் எல்லாரும் சமத்துடன் திருமணம் செய்து கொண்டார்கள். இன்னும் பாக்கி ஒரே ஒரு ஜோடி தான், அதுவும் ஜடாவும் மானுவும் தான். இதுங்க எங்க பார்ப்போம் வாங்க. எனக்கு நைட்டு தூக்கமே வரல பேபி, ஏதோ என் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருந்தது என்றால் மானு. என்னடி சொல்ற?
அப்போ இந்த நேரத்துக்கு நீ செத்து இருக்கணுமே, ஆனால் உயிரோட தானே இருக்க என்றான் ஜடா. டேய் பொறுக்கி, நான் கனவு தான் சொன்னேன், நான் சாகரத்தில் அவ்வளோ ஆசையா உனக்கு என்றால் அவன் முதுகில் 4 அடி அடித்து கொண்டே. வெயிட், இதுங்க எப்படி லவ் பண்ணுச்சுன்னு என்று நீங்கள் கேட்கறது புரியுது. முதல் தடவை அந்த புத்தகத்தை படித்து விட்டு மானு வீட்டிற்கு போன பாலாவும் ஜடாவும் அப்பவே ஐயா மானு மீது காதலாக விழுந்து விட்டார். அப்புறம் எப்படியோ லவ் சொல்லி அதுக்கு மானு ஓகே சொல்லி இப்போ ஓட்டிட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையை. எல்லாரும் வாசலில் நின்று கொண்டு அமர் அம்மாவிடம் பேசி கொண்டிருந்தனர். அம்மா, நீங்கள் மட்டும் எப்படி தனியாக இருப்பீங்க, நீங்களும் கூட வாங்கம்மா என்று அமர் அழைத்து கொண்டிருந்தான். அட நான் வரல அமர், நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக பார்த்து போயிட்டு வாங்க என்றார். எங்கள் அம்மா இருக்காங்க, பார்த்துப்பாங்க. அமர், நீ என்ன சின்ன பிள்ளையா, சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிற என்று ரூபா கூறினாள். அப்படி சொல்லிடு என் மருமகளை என்று அவளுக்கு நெற்றி முறித்தாள் அமரின் அம்மா. ஐயோ, மாமியார் மருமகளும் ஒன்று கூட்டிட்டாங்களா, வாங்க இங்கிருந்து போகிறது நல்லது தான் என்று அமர் கத்திக்கொண்டே காருக்கு ஓடிவிட்டான். எல்லாரும் சிரித்து கொண்டே அம்மாவிடம் விடைபெற்று சென்றனர். காரில் போகும்போதே அமர் வாயை மூடிக்கொண்டு இருக்காமல், ரூபா எனக்கு கால் வலிக்குது என்றான். அவள் அப்படியே என்று ஓங்கி ஒரு மிதி மிதித்தாள். பிராடு, நீ எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியாதா, என்னெல்லாம் ட்ரைவ் பண்ண முடியாது, காலு தானே வலிக்குது, கையில்ல ட்ரைவ் பண்ணு என்று இவள் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். உஷாரா இருக்கிறாளே ஆத்தி என்று கடுப்புன வண்டியை ஓட்டினான். இதுக்கு மட்டும் நல்லா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு வருதுங்க, நான் மட்டும் இப்படி ட்ரைவ் பண்ணிட்டு வரேன் என்று புழுமிக் கொண்டே வண்டியை ஓட்டினான். பின்னாடி ஜடா பேபி பேபி என்று மானுவுடன் பேசிக்கொண்டே வந்தான். டேய் போதும்டா, அவளை பார்த்தா யாராவது பேபின்னு சொல்லுவாங்களாடா என்றான் அமர் கடுப்புடன். டேய் உனக்கு என்ன, அவன் எனக்கு பேபி தான் என்று அவளுடன் மேலும் நெருங்கி அமர்ந்து கதையை அலர்ந்து கொண்டிருந்தான். ரூபா இவன் செய்வதையெல்லாம் சிரிப்புடன் பார்த்து கொண்டு வந்தாள். அங்கே பார்வையாலே காதல் காவியம் ஓட்டி கொண்டிருந்தார்கள் பாலாவும் நித்யாவும். இவர்களுக்கு பின்சீட்டில் ஆர்த்தியும் விஷ்ணுவும் இருவர்களுக்கு எல்லாம் ஒரு படி மேலே போய் தூங்கி கொண்டிருந்தார்கள். அமர் மட்டும் புலம்பிக் கொண்டே வந்தான். என் பொண்டாட்டி கூட பேச விடாமல் நீங்கள் மட்டும் ஜாலியாக வரீங்க என்று புலம்புவதை நிறுத்தவில்லை. இவன் புலம்புவதை நிறுத்துவது போல் தெரியவில்லை என்று ரூபா தூங்கியே விட்டாள். எப்படியோ புலம்பிக் கொண்டே ஓட்டி கொண்டு வந்து விட்டான். அந்த அருவிக்கு இன்னும் விடியவில்லை. விடியும் நிலையில் உள்ளது வானம். அருவியின் சத்தம் காதுக்குள் இனிமையாக அந்த அதிகாலை பொழுதில் விழுந்தது. அதிகாலை என்பதால் ஆட்கள் யாரும் இல்லை, இவர்கள் மட்டும்தான். அந்த குளிர் தண்ணியில் மேலே விழும்போது ரூபா கத்திக்கொண்டே குதித்தாள். ஐயோ அமர், குளிர்து குளிர்து என்று கத்தினாலும் அருவியை விட்டு வெளியே வரவில்லை. கத்தாத பக்கே அமைதியா ஆடி தொலை என்று அவளது கையை நெருக்கமாக பிடித்து கொண்டான். குதித்து கொண்டே தான் இருந்தாள் ரூபா, ஆனாலும் அருவியை விட்டு வெளியே வரவில்லை. மற்றவர்கள் யாரும் உள்ளே வரவில்லை. அந்த குளிரில் குளித்தா சாக வேண்டியதான் என்று யாரும் வரவில்லை. எல்லோரும் பார்வையாளர்கள் மட்டுமே. அமர்தான் ரூபாவின் துணைக்காக அவளுடன் சென்றான். அவள் வெளியே வருவது மாதிரி தெரியவில்லை. அவன் மீது தண்ணியை தெளித்து தெளித்து விளையாடி கொண்டிருந்தாள். அருவியின் உள்ளே செல்லும்போது தான் குளிர் தெரியும். ஆனால் ஒரு முறை நனைந்து விட்டால் குளிர் தெரியாது. ரூபாவுக்கு குளிர் தெரியவில்லை. இவர்களுக்கு தான் அருவியின் சாரல் மேலே விழும்போது குளிர் தாங்க முடியலை. பல்லு எல்லாம் டைப் அடிக்க ஆரம்பித்து விட்டது. இவள் வெளியே வருவது போல் தெரியவில்லை. ஒரே தூக்காக தூக்கி அமர் தன் தூக்கி கொண்டு வெளியே வந்தான். அந்த ஈர காற்றில் ரூபாவிற்கு கை கால் எல்லாம் நடுக்க ஆரம்பித்து விட்டது. ஐயோ அமர், குளிர்து, வேகமாக போ என்று அவனை பாடாய் படுத்தி விட்டாள். உடையெல்லாம் மாற்றிக்கொண்டு மறுபடியும் அருவிக்கு வந்தனர். பெண்கள் எல்லாம் வரிசையாக நின்றனர். அவர்களை படம் பிடிப்பது அமர்தான். ஓவரா கத்தினார்கள் பெண்கள் எல்லாம். அப்போது ரூபாவின் பக்கத்தில் தெரிந்தது அந்த வெள்ளை உருவம் கேமராவில். அருவின் அருகில் பெண்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். புகைப்படம் எடுக்கும் வசதியாக நின்றபோது ரூபா அருகில் வெள்ளை உருவம் வந்து நின்றது. அதனை பார்த்த அமர் பதறிவிட்டான். கேமராவை எடுத்து தனியாக பார்த்தான். ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் கேமராவில் பார்க்கும்போது அந்த உருவம் சிரித்துக்கொண்டு ரூபாவின் தோல் மேல் கை போட்டுக்கொண்டு போஸ் கொடுத்து கொண்டு நின்றது. அவன் அவர்களை வேறொரு இடத்தில் நிற்குமாறு கூறினான். ஆனால் அங்கேயும் அது ரூபாவின் தோல் மீது கையை போட்டு தான் நின்றது, அதுவும் சிரித்துக்கொண்டே. அவனுக்கு அதனை பார்க்கவே பயமாக இருந்தது. அதன் இருட்டில் அந்த வெள்ளை உருவம் மட்டும் பயங்கரமாக சிரித்து கொண்டு நின்றது. அது மாற்றி மாற்றி ஒவ்வொரு அருகில் நின்று அதுவும் சிரித்து கொண்டே மனிதர்கள் செய்யும் போலவே நாக்கை வெளியே நீட்டிக்கொண்டு எல்லாம் போசையும் கொடுத்தது. ஒரு கட்டத்துக்கு மேல் அவனால் அதை பார்க்க முடியவில்லை. பயம் போய் அதன் மீது பரிதாபம் மட்டுமே வந்தது அவனுக்கு. எதுவும் பேசாமல் அவர்களை எல்லாம் காருக்குள் போகச் சொன்னான். அவன் முகம் மாறுவதை பார்த்தது ரூபா. ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள். அமர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போவோம் வா என்று அவளை அழைத்து கொண்டு போகும் அவர்களை பார்த்த அந்த வெள்ளை உருவம் சிரித்தது. அமர் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வந்தான். அந்த கேமராவை வைத்தே தான் நின்றது, அதுவும் சிரித்து கொண்டே. உடனே ரூபா கையை பிடித்து வேகமாக அழைத்து சென்றான். போகவே இல்லை இன்னும். அங்கே அதுக்குள்ளே எல்லாம் வருதுகளே, முருகா நீ தான் காப்பாற்றணும் இந்த பேய்கள்கிட்ட இருந்து என்று காரில் உள்ள அமர்ந்து இருந்தவர்களை பார்த்து கை காட்டினான். இனி என்னென்ன எல்லாம் நடக்கப் போகுதோ, உண்மையான பேய்களை விட்டாலும் விட்டுரும், இந்த பேய்கள் விடாது போல என்று காருக்குள் உள்ளவர்களை பார்த்து சிரித்தான். இப்போ ரூபா தான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தான். அமர் சும்மாவே இல்லாமல் அவளை சீண்டிக் கொண்டே வந்தான்.
உடனே திரும்பி பார்த்தாள். அப்படி பார்த்தா பயந்துருவனா என்ன ஓடி என்று அவன் வேலையை தொடர்ந்தான். உன்ன என்று அவள் பல்லை கடித்துக்கொண்டு திரும்பி விட்டாள். தங்களுக்கான இடத்தை நோக்கி பயணத்தை தொடர்ந்தார்கள். பூஜை செய்த சாமியார் முதல் கொண்டு அந்த இடத்திலே இறந்து கிடந்தனர். கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் கழுத்துக்கள் பாதி தின்றும் திங்காமலும் கிடந்தது. அதனை பார்த்த மக்கள் எல்லாம் பயத்தில் வாயடைத்து போய் நின்றார்கள். யாருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இறந்தவரின் குடும்பம் ஒரு பக்கம் அழுக, மற்றவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தார்கள். யாருக்கும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்போது எங்கிருந்தோ சங்கு ஒலிக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. எல்லோரும் கவனத்தை அதன் மீது வைத்தார்கள். ஆனால் ஒருவர் கூட அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. அப்படியே நின்றனர். காரணம், அந்த சத்தம் அந்த காட்டுப்பகுதியில் இருந்துதான் வந்து கொண்டிருந்தது. அங்கே இருந்த எல்லோருக்கும் ஒரு விதம் பயம் தொற்றிக்கொண்டது. பட்டப்பகல் தான் என்றாலும் அந்த இடமே பயம் கொள்ள வைத்தது. பொன்னிதான் தைரியமாக அந்த இடத்தை நோக்கி நகர்ந்தாள். ஆனால் அவள் அம்மா விடவில்லை. வேண்டாம் தாயே என்று அவளை பிடித்து கொண்டார். உள்ளேயெல்லாம் போக மாட்டேன், வெளியே தான் நிற்பேன், ஆனால் அங்கே நான் போக வேண்டும் என்று நடந்தாள். மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு மட்டும்தான் நின்றார்கள். ஒரு ஆடவன் அவள் பின்னே வேகமாக சென்றான். தைரியமாக அவன் முகத்தை பார்த்தாலே சொல்லிவிடுவார்கள் அவன் வீரன் என்று. அவனும் அவள் பின்னாலே சென்றான். அவன் வருவது தெரிந்து திரும்ப பார்க்காமல் சென்றாள் பொன்னி. அருகே செல்ல செல்ல அவள் இதயம் பூஜையின் போது அடிக்கும் மணியின் சத்தம் போல் இருக்க அதிகரித்து கொண்டே போனது. இவ்வளவு நாள் இந்த இடத்தை பற்றி அறிந்திருந்தாலும் இவ்வளவு பயம் இருந்தது இல்லை பொன்னிக்கு. ஆனால் இன்று அவள் பயம் மரணத்தை நேரில் கண்ட எப்படி பயப்படுவாரோ அதே போல் இருந்தது. இருந்தும் பிரச்சனையை பார்த்து பயந்தால் ஒன்றும் ஆகப் போவதில்லை என்று தைரியத்துடன் நடந்தாள். அந்த ஆடவனின் கண் முழுவதும் பொன்னியின் மேலே தான் இருந்தது. அவளை பின்தொடர்ந்து சிரித்து கொண்டே போனான். அந்த காடு பார்ப்பதற்கே வித்தியாசமாக தெரிந்தது. உள்ளே செல்லவில்லை, வெளியே தான் நின்றாள். என்ன பொன்னி நின்னுட்டனியே, வந்த வேகத்துக்கு உள்ள போவன்னு பார்த்தான், அப்படியே நின்னுட்டே என்றான் நக்கலாக. அவள் பதில் எதுவும் பேசவில்லை. அமைதியாக அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று கூர்மையாக கவனித்தாள். சற்று நேரத்தில் அந்த சத்தம் நின்று போனது. ஒருவித பதட்டம் தொற்றிக்கொண்டது பொன்னிக்கு. காடு என்று சொல்லதை விட நாடு என்று சொல்லலாம். அவ்வளவு பெரியது அந்த காடு. பார்க்க என்னமோ கொள்ள அழகாகத்தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள சொல்ல முடியாத ஆபத்து இருக்கு என்று அந்த காட்டினை பார்ப்பவர்களுக்கு தெரியும். அந்த காட்டின் பற்றி தெரிந்து உணர்ந்தவர்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு என்று. அதனை நினைக்கும் போதே பொன்னிக்கு அந்த குளிர் காற்றும் வெப்ப காற்று போல் தோன்றியது. அந்த ஆடவன் பொன்னியின் ஒவ்வொரு அசையும் பார்த்து கொண்டே தான் இருந்தான். போதும் பொன்னி, வா, டைம் ஆச்சு என்றான். இந்த நேரம் இங்கே நிற்கக்கூடாது, அவ்வளவு நல்லதில்லை. அவனை பார்த்தால் அப்பவும் ஆனால் பேசவில்லை. இவ வேற பார்த்தே கொள்வா, பேசுதா பாரு மனதில் நினைத்து கொண்டு அவளை பாவமாக பார்த்தான். அந்நேரம் பார்த்து ஒரு அழுகல் வாடை வந்தது. அதனை அறியாமல் பொன்னி அந்த காட்டினுள் உள்ளே செல்ல பார்த்தாள். வேகமாக அவளை இழுத்தவன் அவளை அழைத்து கொண்டு சென்றான். அங்கு இருந்து சிறிது நேரத்துக்கு அவளுக்கு உணர்வே இல்லை. அவனுடன் நடந்தாள். அந்த காட்டினை விட்டு கொஞ்சம் தூரம் சென்ற பிறகு அவளுக்கு நினைவே வந்தது. வேகமாக அவனின் கையை தட்டிவிட்டு முன்னால் நடக்க ஆரம்பித்தாள். இன்று இரவு எல்லா மக்களும் ஒன்று கூடினர். அவர்கள் முன்பு இறந்து போனவர்கள் உடம்பு இருந்தது. அந்த சாமியார் உடம்பு முதற்கொண்டு எல்லோரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் இறைவனிடம் வேண்டினார். ஒன்றாக கண்ணை திறக்கும்போது இறந்தவர்களின் ஆவி அவர்கள் முன்பு நின்றது. இது அந்த ஊரில் மிக அதிகமாக நடக்கும் ஒரு நிகழ்வு. இறந்தவர்களின் உடல் எல்லை ஊரில் வைத்து, அதுவும் பௌர்ணமி தினத்தில் இறந்தவர்களுக்கு மட்டும்தான் இது பழிக்கும். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களின் குலதெய்வத்தை ஒன்றாக வேண்டும் போது இறந்து போனவர்கள் ஆவியாக இடத்திற்கு வருவார்கள். இதனை தான் இப்போது அந்த ஊர் மக்கள் செய்தனர். இறந்தவர்களின் ஆவியை பார்த்து அவர்களின் குடும்பத்தார் கதறி அழுதனர். எல்லாரும் அதனை பார்த்து கண் கலங்கினர். அவர்கள் இறப்பு எப்படி நடந்தது, அதற்கு காரணம் யார் என்று மக்கள் எல்லாம் கேட்க அவர்களிடம் அதில் சாமியார் தான் சொல்ல ஆரம்பித்தார். அதனை கேட்க கேட்க ஊர் மக்கள் எல்லாம் வாயெடுத்து போய் நின்றார்கள். அங்கே காட்டின் உள்ளே ஒரு உருவம் சத்தமாக சிரித்து கொண்டிருந்தது. அது ஊர் மக்கள் காதிற்கு கேட்கும்படி, ஏ எருமை, ஏண்டி இப்படி சிரித்து தொலைற, வாயை மூடிடி என்று அமர் சொல்ல, அந்த உருவம் வேற யாரும் இல்லை, ரூபாதான். பேய் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ரூபாவும் இருப்பாள். அதுதான் பேயை தேடி அந்த காட்டிற்கு வந்து விட்டாள். வந்ததும் வராமல் ஏண்டி இப்படி கத்துறீங்க, பக்கிங்களா? வேற ஒன்றும் இல்லை. காட்டுப்பூனையை பார்த்து அமர் பயந்து விட்டான். அதுக்குத்தான் இந்த பக்கி இப்படி சிரிக்குது. பாலாவும் ஜடாவும் மிகவும் தீவிரமாக அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே இருந்தார்கள். எல்லோரும் பார்த்து பயம் கொள்ளும் காட்டிற்கு தான் இந்த ரூபா பக்கி ஹனிமூன்னு வந்திருக்கா. இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்வேன்? அந்த இருட்டில் பூச்சிகளின் சத்தத்தை தாண்டி ஏதோ ஒரு சத்தம் கேட்பது போல் தோன்றியது. பாலாவும் ஜடாவும் சைகையால் அமைதியாக இருக்கும்படி சொன்னார்கள். சத்தம் வந்த திசையை நோக்கி காதை தீட்டி வைத்தார்கள் எல்லோரும். அதன் அருகே செல்ல செல்ல எல்லோருக்கும் இதயம் தாறுமாறாக துடித்தது. போய் பார்த்தவர்கள் அப்படியே உறைந்து போய் நின்றார்கள். சத்தம் வந்த திசையை பார்த்தவர்கள் அப்படியே நின்றார்கள். அங்கே நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்து நின்றார்கள். என்ன சொல்வது, எல்லாம் தங்க நாணயங்களாக கிடந்தது, ஒரு குவியல் போன்று. அது ஒவ்வொன்றாக கீழே விழும் சத்தம்தான் அவர்களுக்கு பயத்தை கிளப்பியது. அதன் அருகில் ரூபா சென்று விட்டாள். ஒரு ஆர்வ கோளரில் அவ்வளவுதான் கத்திய விட்டாள். அதனை சுற்றி முழுவதும் பள்ளிகள், ஒவ்வொன்றும் அவ்வளவு பெரியதாக இருந்தது. பயந்து போய் 2 அடி பின்னால் வந்து விழுந்தாள்.
இப்போது சிரிப்பது அமர். அவனும் ஊரை கேட்கும்படி சிரித்தான். பாலாவும் ஜடாவும் அவனை முறைத்துவிட்டு அது அருகில் சென்றனர். அது அந்த குவையலை சுற்றி சுற்றி வந்தது. இது நமக்கு தேவையானா என்று பாலா கேட்டான். ரூபா இல்லை என்று தலையாட்டினாள். இதை நாம் இப்போ பார்க்க வேண்டாம், காலையில் வந்து பார்ப்போம் என்று எல்லோரும் சென்று விட்டனர். ஆனால் போகும்போது அவர்களை தான் அந்த பள்ளி பார்த்து கொண்டிருந்தது. தங்களுக்கான துணையோடு எல்லோரும் படுத்து விட்டார்கள். ஆனால் இந்த ரூபா மட்டும் தூங்காமல் வானத்தை வெறித்து கொண்டு நின்றாள். அவளுக்கு எதுவோ தப்பாக இருந்தது போல் தோன்றியது. அமைதியாக சுற்றி சுற்றி பார்த்தாள். ஆனால் அவள் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் உள்ளுணர்வு ஏதோ இருப்பது போன்று அவளுக்கு தோன்றியது. அப்போது திடீரென தன் கழுத்தை யாரையை பிடித்து இழுப்பது போன்ற ஒரு உணர்வு. அவளும் எழும்ப பார்க்க அவளால் முடியவில்லை. காலையும் கையும் தட்டி விட்டு கொண்டே இருந்தாள். அருகில் படுத்திருந்த அமரை ஒரு உதைத்தாள். அவன் கத்திக்கொண்டே உருண்டு போய் அருகில் இருந்த மரத்தில் மோதினான். அப்போதான் விழித்து பார்த்தாள். அது எல்லாம் கனவு. அமர் தலையை பிடித்து கொண்டு அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். இவன் கத்திய சத்தத்தில் எல்லோரும் விழித்து கொண்டார்கள். இதெல்லாம் ரொம்ப கடுப்பாகி போன பாலாதான். நான் தூங்கும்போது கூட நீங்கள் நிம்மதியாக தூங்க விட மாட்டீங்களா என்று கத்திக்கொண்டு எழுந்தான். நித்தி பார்த்த உடனே அமைதியாகி போனான். ஏதோ கனவு அமர் என்று சொல்லி அவனை பார்த்து இழித்தாள். போய் தொல்லப்போ என்று கத்திவிட்டு மீண்டும் படுத்து கொண்டார்கள். இவர்களை பார்த்தது அந்த வெள்ளை உருவம் சிரித்துக்கொண்டே அருகில் நின்றது. இது எதுவும் தெரியாமல் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் எல்லோரும். அந்த விடியல் ஏனோ அவர்களுக்கு எல்லாம் அழகாக தான் இருந்தது. எப்பவும் சத்தத்துடன் விடியும் இந்த இரவு அமைதியாக இருந்தது. அதுவும் கண்களுக்கு விருந்தாக, சுற்றிலும் பசுமையாக பார்க்க மிக அழகாக இருந்தது. அழகில்தான் ஆபத்து மறைந்திருக்கு என்பது தெரியவில்லை அவர்களுக்கு. அங்கு ஆவியாக வந்தது சாமியார் நடந்ததை எல்லாத்தையும் சொன்னார். அவர்கள் இறந்து கேட்கும்போது மக்கள் எல்லாரும் பயத்தில் தான் இருந்தார்கள். இதுக்கு எல்லாம் என்னதான் தீர்வு என்று மக்கள் கேட்டார்கள். அதுக்கு அவரின் பதில் கடவுள் என்று மட்டுமே வந்தது. அவர்தான் இதில் இருந்து உங்கள் மீட்க முடியும் என்றார். அந்த தீய சக்தி உங்கள் கிராமத்தின் மீது கோபத்துடன் உங்கள் உயிரை எடுக்க வேண்டும் என்ற ஆவேசமாக உள்ளது. காரணம் எனக்கு தெரியல. அதை கேட்கறதுக்குள்ள அது கொன்றுச்சு. சொன்னவர் மறைந்து விட்டார். அன்று மாலையே ஊர் மக்கள் எல்லாரும் கடவுளுக்கு பூஜை செய்ய ஏற்பாடு செய்தனர். மக்கள் எல்லாம் ஒன்று கூடிய தங்கள் கிராமத்தில் விளையும் பொருட்களை கொண்டு பூஜைக்கான ஏற்பாடுகள் செய்தனர். கடவுள் பூஜை என்பதால் அசைவத்தை தவிர்த்தார்கள். ஊர் மக்கள் எல்லோரும் கோயில் முன்பு தான் கூடியிருந்தார்கள். பூஜை எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. இந்த சத்தத்தினை கேட்டு ரூபா தான் பூஜைக்கு நடக்கும் இடத்திற்கு தானாக வந்தாள். அவளுக்கு எந்த ஒரு உணர்வும் இல்லை. ஏதோ ஒரு சக்தியால் இங்கு வந்து கொண்டிருந்தாள். இதனை எல்லாம் உடன் இருந்தவர்கள் யாரும் கவனிக்கவில்லை. அமரும் கூட கவனிக்கவில்லை. அவள் கால் தானாக பூஜை நடக்கும் இடத்திற்கு வந்தது. வந்து அங்கு நின்றவள் வெறிகுண்டு கத்த ஆரம்பித்து விட்டாள். அந்த ஊர் மக்கள் எல்லோரும் இவளை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். யார் இந்த பொண்ணு இங்கே வந்து கத்ராலே என்று அவளை பார்த்தார்கள். கத்திக்கொண்டே இறைவனின் சிலை அருகே போய் அமர்ந்தாள். என்னடா எல்லாம் அப்படி பார்க்குறீங்க? உங்கள் ஊரை தர நான் காப்பாற்ற வந்திருக்கேன் என்றாள் ரூபா. அவளது முகம் முற்றிலும் மாறி இருந்தது. அவளை பார்த்தால் ரூபா என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். எல்லோரும் ஒரு நொடி அதிர்ந்து விட்டார்கள். ஏன் என்றால் அவள் வந்தபோது முகம் வேறு மாதிரி இருந்தது. இப்போது பொன்னியின் முகம் போன்று இருக்குது. எல்லோரும் நடப்பது கனவா இல்லை நினைவா என்று தோன்றியது. ஏதோ அதிசயம் நடந்தது போல எல்லோரும் ரூபாவையும் பொன்னியையும் மாற்றி மாற்றி பார்த்தார்கள். என்ன நடக்கிறது என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்குள் ரூபாவை தேடிக்கொண்டு அமரும் பாலாவும் எல்லோரும் இங்கே வந்து விட்டார்கள். ரூபாவின் உடையை வைத்துதான் அமர் அவள் ரூபா என்பதை தெரிந்து கொண்டான். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ரூபாவை நோக்கி முன்னோக்கி சென்றான். ஆனால் பாலா அவனை தடுத்து விட்டான். நடப்பதை மட்டும் பார்ப்போம் என்று அவனை தடுத்து நிறுத்தினான். அங்கே ரூபா பொன்னியை தான் பார்த்தாள். உனக்கு கூடமா என்னை தெரியல பொன்னி என்று சிரித்தாள். அவள் தலையை ஆட்டினால் தெரியாது என்பது போல். உங்கள் கிராம மக்கள் செய்த பாவம் தாண்டா இப்போ உங்களை எல்லாம் கொல்ல பார்க்குது. அது நீங்கள் என்ன பூஜை போட்டாலும் அவள் போக மாட்டாள். அவ்வளோ பகடா அவளுக்கு உங்கள் மேலே என்று கத்தினாள். அவள் கத்துவதை பார்த்தது அந்த வெள்ள உருவம் சிரித்தது. கவலைப்படாமல் நான் சொல்கிறத 20 நாட்களுக்கு தொடர்ந்து செய்யுங்கடா. அப்போது உங்கள் கிராமத்தை பிடித்து கொண்டிருக்க சாபம் போகும் பார்ப்போம் என்று ஏதோ சொன்னால் பொன்னியின் காதுகளில். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த உருவம் ஓரமாக சிரித்தது. இது செய்தால் நான் பயந்து ஓடிடுவேனா? என்ன ஆனாலும் இவர்களோட சாவு என் கையில் தான் என்று கத்திக்கொண்டே அந்த இடத்தை விட்டு பறந்தது அந்த உருவம். பொன்னிதான் ரூபா சொன்னதை கேட்டு அதிர்ந்து விட்டாள். 20 நாட்கள் செய்ய சொன்ன பரிகாரம். இதெல்லாம் சொல்லி முடித்தவள் பொன்னியின் மடியில் மயங்கி விட்டாள். அவள் கண் விழித்த போது எதிரே அமர்தான் அவளின் அருகே அமர்ந்திருந்தான். ரூபா அந்த இடத்தினை பார்த்து விழித்தாள். அப்புறம் பாலாஜி, ஜடா, நித்தி எல்லோரும் அங்கே தான் இருந்தார்கள். இது என்ன இடம் அமர்? நம்ம எப்படி இங்கே வந்தோம் என்றால் ஒன்றும் புரியாமல் கேட்டாள். அவளிடம் ஏதோ பொய் சொல்லி சமாளித்தான் அமர். அப்போதுதான் பொன்னி அவர்களுக்கு குடிக்க ஏதோ கொண்டு வந்தாள். அவளை பார்த்ததும் ரூபாவுக்கு தன்னை அறியாமலே கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. அது எதுக்கு என்று அவர்களுக்கு புரியவில்லை. வேகமாக கண்ணீர் துடைத்து கொண்டாள். ஆனால் எல்லோரும் அவள் அழுவதை கவனித்து விட்டார்கள். ஆனால் கவனிக்காதது போல் இருந்து கொண்டார்கள். பொன்னியை பார்க்கும்போது தோன்றும் அந்த இனம் புரியா உணர்வு, அதனை அவர்களுக்கு விவரிக்க தெரியவில்லை. அப்படி ஒரு உணர்வு பொன்னியை பார்க்கும்போது.
வந்தல் அவர்களை பற்றி விசாரித்தாள். அவர்கள் சொன்னதை கேட்டு அவளுக்கு மயக்கம் வராத குறைதான். இந்த காட்டுக்குள்ளே நேற்று இரவு முழுவதும் இருந்தீங்க? ஐயோ, அது பேய் காடுச்சே சார். அங்கெல்லாம் ஏன் போனீங்க? யாருக்கும் ஒன்றும் ஆகவில்லையே என்று அக்கறையுடன் கேட்டாள். அந்த காட்டுக்குள்ளே போனால் எல்லோரும் இருந்து தான் திரும்பி வருவாங்க சார் என்று பயத்துடன் கூறினாள். அதனை கேட்டு அவர்கள் எல்லோரும் சிரித்து விட்டார்கள். அப்படி பார்த்தா நாங்கள் எல்லாம் இருந்திருக்கணும்ல என்று ஜடா கூறினான். நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் பாரு என்றாள் ரூபா பொன்னியினிடம். அந்த காட்டில் பேய் இருக்குன்னு தெரிய போய் தான் இந்த பேய்கள் எல்லாம் இங்கே வந்ததுன்னு என்று அமர் கடுப்புடன் சொன்னான். அவனுக்கு ஹனிமூன் இப்படி போகுதே அப்படின்னு கவலை. அவனுக்கு அவன் கவலை. அவன் எண்ணத்தை புரிந்து கொண்டு ரூபா சத்தமே இல்லாமல் அவனை பார்த்து சிரித்தாள். அவன் கழுத்தை நெரிப்பது போல கையை கொண்டு சென்றான். அவள் அவன் கழுத்தை நெரித்து விட்டாள். ஐயோ அம்மா, கொலை கொலை என்று கத்தினான். அவன் கத்துவதை பார்த்து மேலும் சிரிப்பு சத்தம் அதிகமானது. அவர்கள் பேச்சற்று கடுமையாக இருந்த சூழ்நிலையை லேசாக மாறியது. ரூபா பொன்னியிடம் சொன்ன அந்த 20 நாட்கள் பரிகாரத்துக்கு தேவையானவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் சொல்லி விட்டார்கள், நீங்க அந்த காட்டுக்கு போகக்கூடாதுன்னு என்று. அவர்களும் சரி என்று தலையை ஆடு மாதிரி ஆட்டினார்கள். ரூபா சொன்னதை செய்ய பொன்னி கிளம்பி விட்டாள். அந்த நடு இரவில் அவள் மட்டும் தனியாக யார் துணையும் இல்லாமல் செல்கிறாள். பயம் இருந்தாலும் தனக்கு தான் தைரியம் சொல்லிக்கொண்டு முன்னேறி சென்றாள். ரூபா சொன்னது இதுதான். அந்த காட்டின் நுழைவாழில் அமர்ந்து இந்த மந்திர தகட்டினை கையில் வைத்துக்கொண்டு மந்திரம் சொல்ல வேண்டும். மந்திரம் சொல்லும்போது உன்னோட வாய் மட்டும் அசையவே கூடாது. மனதுக்குள்ளே தான் சொல்ல வேண்டும். வாய் மட்டும் அசைந்தது அது உன் உடம்புக்குள் வந்துவிடும். அந்த மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. கடவுள் உச்சரிக்கும் மந்திரம் நான் உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். அதன் சக்தியை புரிந்து கொண்டு நீ சொல்ல வேண்டும் என்று ரூபா சொல்லியிருந்தாள். அதுவும் சரியாக 12 மணிக்கு தான். அதனை செய்ய முடியாமல் பல தடைகள் வரும். ஆனால் நீ கண்டிப்பா அதனை செய்ய வேண்டும். இந்த மந்திர தகடு தீய சக்தியை குறைக்கும் என்றால் குறைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன். முழுமையாக குறையாது. சரியா? உன் உயிர் முக்கியம் பொன்னியே என்றாள். பொன்னியும் அவள் சொல்படி கேட்டு இப்போது அந்த காட்டையை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். சுற்றிலும் இருட்டு. ஏன்னா அன்றைய நிலா வெளிச்சம் கூட பொன்னிக்கு பயத்தை தான் கொடுத்தது. தன்னிடம் உள்ள மந்திர தகட்டினை கையில் பிடித்துக்கொண்டு நடையில் வேகத்தை கூட்டினாள். அவள் மூச்சு காற்று கூட பெரும் சத்தமாக கேட்டது. அங்கு நிலவும் அமைதியில் அருகே செல்ல செல்ல பயம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சுற்றிலும் காடு. இப்போது வெறும் ஆலாமரம் மட்டுமே இருக்கு. அருகே செல்ல செல்ல பயம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சுற்றிலும் காடு. இப்போது வெறும் ஆலாமரம் மட்டும் இருக்கு இடமாக மாறியது. சுற்றிலும் வெறும் ஆலாமரம் மட்டும். ஒரு நிமிடத்தில் இடம் மாறி போனது. நடப்பது ஒன்றும் புரியாமல் பொன்னி பார்த்தாள். நேரம் ஆக ஆக ஆலாமரத்தில் எல்லாம் ஏதோ ஒரு உருவம் தொங்குவது போல் இருந்தது. நன்றாக பார்த்தால் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் தொங்குவது போன்று ஒரு உணர்வு இருந்தது. அவளுக்கு நடந்து கொண்டே இருந்தாள், கையில் அதனை பிடித்து கொண்டு. திடீரென அவள் முன்பு இறந்த உடல் ஒன்று விழுந்தது. அதுவும் கோரமாக. பாதி கண் திறந்த வாய் மூடாமல் ஒரு கை இவளை அழைப்பது போன்று அவள் முன்னே கிடந்தது. அவ்வளவுதான். பொன்னி அதை பார்த்து கத்திவிட்டாள். இந்த இரவில் உயிரற்ற உடலை தாண்டி செல்ல அவளுக்கு துணிவு இல்லை. கண்களை இருக்க மூடி மூச்சினை இழுத்து விட்டாள். ஆனால் திறந்து பார்க்க அவளுக்கு தைரியம் இல்லை. பாதி எரிந்த நிலையில் அதனை பார்க்க பார்க்க பொன்னிக்கு எரிவது போன்று ஒரு உணர்வு. அவளால் ஒரு அடி கூட நகர முடியவில்லை. பின்னே நகரவும் முடியவில்லை. அவளுக்கு தன்னை யாரோ பிடித்து இருப்பது போன்ற ஒரு உணர்வு தானே. சுற்றி ஏதோ இருப்பது போல் தோன்றுகிறது. யாரோ பின்னே நடந்து வரும் சத்தம் கேட்டது அவளுக்கு. பயம். பின்னாடி திரும்பி பார்க்க. ஆனால் யாரோ நடந்து வருவது போன்று காலடி சத்தம் நன்றாக கேட்டது. அவள் இதயம் தாறுமாறாக துடித்தது. முன்னாடி இருக்கும் அந்த உடல் அசைவது போல் தோன்றியது. அம்மா என்று கத்திக்கொண்டு கண்களை மூடினாள். ஒன்றை கண்ணை மூடிக்கொண்டு ஒன்றை கண்ணை மட்டும் திறந்து பார்த்தாள். அது இவள் முன்னாடி எழுந்து நின்றது. அவளுக்கு பயத்தில் வார்த்தை கூட வரவில்லை. அதை இவளை நோக்கி முன்னேறி வந்தது. அருகில் வர வர அவள் உடல் எரிவது போல் இருந்தது. அதனை பார்க்க பார்க்க அவளுக்கு தலையை சுற்றிவிட்டது. பின்னாடி வேறு சத்தம் கேட்கிறது. அந்த காலடி சத்தம் இவளை நோக்கிதான் வந்தது. முன்னாடியும் பின்னாடியும் திரும்ப முடியாமல், எங்கேயும் நகர முடியாமல் பயத்துடன் அந்த நடுக்காட்டில் நின்றாள். பின்னாடி யாரோ அவளது தோலை தொடுவது போன்று இருந்தது. திரும்பி பார்க்க பயம் கண்களுக்கு இருக்க மூடிக்கொண்டாள். அவள் பெயர் சொல்லி அழைப்பது போன்று இருந்தது. திரும்பி பார்த்தாள். அன்றைக்கு பொன்னியின் கூட இருந்த ஆடவன் நின்று கொண்டிருந்தான். அவளை பார்த்து கொண்டு அவன் நின்றான். தன் கண்களை கசக்கிக் கொண்டு மீண்டும் பார்த்தாள். ஆனால் அவன்தான் நின்றான் சிரித்து கொண்டு. இப்போது முன்னாடி திரும்பி பார்க்கிறாள். அந்த உயிரற்ற உடல் மற்றும் ஆலமரம் எதுவும் இல்லை. வெறும் காடாக மட்டும்தான் இருந்தது. அவள் பெருமூச்சு ஒன்று விட்டு அவனை பார்த்தாள். அவன் அவளை நட என்று சைகால் சொன்னான். அவளும் எதுவும் பேசாமல் முன்னேறி சென்றாள். ஆனால் அவளின் மனம் மட்டும் அமைதியாக இல்லவே இல்லை. பின்னாடி அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்தாள். காட்டின் எல்லையை நெருங்கும் போது அங்கே ஏதோ எரிவது போல் தெரிந்தது. வேகமாக அதன் அருகில் சென்றான். ஆனால் அங்கே எரிந்து கொண்டு இருக்கும் உருவத்தை பார்த்து திகைத்தாள். அங்கே ரூபாவும் பாலவும் மிகவும் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார்கள். காட்டிற்குள் போகலாமா வேண்டாமா என்று யோசித்தனர்.
பொன்னி சொல்வதை பார்த்தால் அந்த காட்டினுள் பல ரகசியங்கள் இருக்கும் என்று எண்ணினார். அவர்கள் எதிர்பார்த்து வந்தது என்னமோ பேய்தான். ஆனால் அதனை தாண்டி பல மர்மங்கள் அங்கே புதைந்து கொண்டு இருக்குது. ஆனால் அங்கே போக வேண்டாம் என்று அமர் கூறுகிறான். அவனுக்கு ரூபா அப்படி மாறி பேசியதில் அவனுக்கு கொஞ்சம் பயம். அவளுக்கு எதுவும் ஆகிவிடுமோ என்று பயம்தான். ஆனால் அவள் அங்கே போக வேண்டாம் என்று ஒற்றை காலில் நின்றான். ஆனால் அவள் அங்கே போக வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றாள். பேய் பைத்தியமான ரூபா, பாலா, ஜடா 3 பேரும் அங்கே போக வேண்டும் என்று சொன்னார்கள். அமருக்கு ரூபா அங்க விடவே மனமில்லை. ஏதோ தவறு நடந்து விட்டால் என்ன செய்வது என்று பயம்தான். அவள் சமாளித்து விடுவாள். எது வந்தாலும் நம்ம கையை மீறி போய்விட்டால் அது மனித சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, இது எளிதாக விடுவதற்கு ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம் என்றான். நீங்கள் எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன வந்துட போகுது அமர் என்று சிரித்து கொண்டே, நாங்கள் இருக்கும்போதே தான் நீ இங்கே வந்திருக்க அமர் என்று கூறினான். அது ஏதோ தெரியாமல் நடந்து விட்டது என்றாள் ரூபா. அதுக்கு தான் சொல்கிறேன் ரூபா, உனக்கு தெரியாமல் வேற ஏதோ இங்கே நடக்குது, அதுக்கு நம்ம பழியாக இருக்கக்கூடாது என்றான் கோபமாக. பாலா அமரை முறைத்தான். லூசு மாதிரி பேசாதடா என்று அவனை முறைத்து கொண்டு திட்டினான். உடனே நித்தி, அமர் சொல்வதே நியாயம்தான் என்றால் பாலாவை முறைத்து கொண்டே. அடச்சி நிறுத்து சொல்லைங்களா, லூசுங்களா, நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா, அவங்க பார்த்துக்கோங்க. அமர் நீ ரொம்ப பயந்து இருக்க, என்னோட புருஷன்டா நீ, அப்போ எவ்வளோ தைரியமாக இருக்கணும் என்று சிரித்து விட்டு வாங்க கிளம்புவோம் என்று எல்லோரையும் கிளப்பினாள். நீ நான் சொல்கிறத எப்போ தான் கேட்க போறியோ, வா உனக்கு நான் தாலி கட்டினா இல்லை நீ எனக்கு தாலி கட்டினியான்னு ஒன்றுமே தெரியலடி என்று புலம்பிக் கொண்டே நடந்தான் அவள் பின்னே. இரவில் அந்த மலைக்காட்டில் யாரும் இல்லாத ஒத்தையடி பாதையில் எல்லோரும் பயணம் செய்தனர். ஒருவன் பின் ஒருவராக அந்த காட்டினை நோக்கி பயணம் செய்தார். திடீரென அந்த பகுதியில் மட்டும் காற்று இல்லாத போன்ற ஒரு உணர்வு. சிறிது நேரம் இதனை யாரும் உணர்வதே இல்லை. அதன் பிறகு உணர்ந்தாள் ரூபா. அவர்களுக்கு மூச்சு விட சற்று சிரமமாக இருந்தது. அமரின் கையை பிடித்தாள். ஆனால் அவன் திரும்பவே இல்லை. அவளால் பேசக்கூட முடியவில்லை. கண்களை எல்லாம் சொருக ஆரம்பித்தது. அமர் என்று அழைத்தான். ஆனால் வெறும் காற்று மட்டும்தான் வந்தது. இவள்தான் இறுதியாக வந்தாள். ஏன்னா எல்லோரையும் வீடியோ எடுத்துக்கொண்டு, அதனால் இவளின் நிலைமை யாருக்குமே தெரியவில்லை. மெதுவாக மயங்கி சரிந்தாள். இதனை யாரும் பார்க்கவில்லை. அவர்கள் சென்று கொண்டேதான் இருந்தார்கள். இந்த இருட்டில் யாரும் மற்ற பாதையில் பயத்துடன். பகலிலே ஆளை காவு வாங்கும் அந்த காடு இரவு சும்மாவா இருக்கும்? அது எதுவும் தெரியாமல் இவர்கள் பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஜடா சுற்றி பார்த்து கொண்டே வந்தான், ஏதாவது தெரிகிறதா என்று. ஆனால் அவன் கண்களுக்கு இருட்டை தவிர வேற ஒன்றும் தெரியவில்லை. அவர்களின் பின்னே யாரோ வேகமாக நடந்து வருவது போல் சத்தம் கேட்டது. அவர்கள் மூச்சுவிடும் சத்தம் அவர்களுக்கு கேட்கும் நிலையில் இருந்த காலடி சத்தம் பயத்தை எழுப்பியது. யாரும் பின்னாடி திரும்பாமல் அப்படியே நின்றனர். அந்த இடத்தில் அந்த காலடி சத்தம் இவர்களின் அருகில் வந்து விட்டது. அவ்வளவுதான், எல்லோருக்கும் வேர்வை கொட்ட ஆரம்பித்து விட்டது. அமரின் கையை யாரோ பிடிப்பது போல இருந்தது. அவ்வளோதான், அமர் கத்திவிட்டான் அம்மா என்று. கத்திக்கொண்டே பின்னாடி திரும்பினான். அங்கே ரூபா தான் சிரித்து கொண்டு இருந்தாள். ஏய் பக்கி, நீ எங்கே போனா என்றான். கால் தடிக்கி கீழே விழுந்துட்டேன், நீங்கள் பார்க்காம போயிட்டீங்க, அதான் நான் ஓடி வந்துட்டேன் என்றாள். லூசு, இதுக்கு தான் முன்னாடி வர சொன்னேன், போ என்று அமர் இறுதியாக வந்தான். ஆனால் அவர்கள் நடந்து கொண்டு இருக்க அங்கே ரூபாவின் மயங்கிய உடல் கிடந்தது. வானத்தில் தோன்றிய சிறிய ஒளி அவளை அதன் உள்ளே இழுத்து கொண்டது. இது எதுவும் தெரியாமல் அவர்கள் நடந்து கொண்டிருந்தனர். அப்போ அவர்கள் கூட போவது யாரு? அமர் ரூபாவை தான் பார்த்து கொண்டு வருகிறான். எப்போது ரூபா இவ்வளவு அமைதியாக நடக்கிறவள் கிடையாது. மூச்சு விடாமல் நடந்து வந்தாள். அமர் ரூபா ரூபா என்று இருமுறை அழைத்ததும் அவள் திரும்பியே பார்க்கவில்லை. இவனின் சத்தம் கேட்டு பாலா தான் திரும்பி பார்த்தான். ரூபாவை தாண்டி தான் அமரை பார்த்தான். ஆனால் அப்போது கூட ரூபாவிடம் மாற்றம் இல்லை. அவள் நடந்து கொண்டே இருந்தாள். பாலா அமைதியாக வரும்படி கண்ணே ஜாடை காட்டினான். அமருக்கு பயம் தொற்றிக் கொண்டது. ரூபாவுக்கு என்ன ஆனது என்று யாரிடமும் கேட்க முடியாமல் அமைதியாக வந்தான். இப்போது எல்லாரும் தள்ளி கொண்டு ரூபா தான் முன்னாடி சென்று கொண்டிருந்தாள். அவளின் நடவடிக்கை எல்லாம் சற்று வித்தியாசமாகத்தான் இருந்தது. எல்லோரும் மனதிலும் அதுதான் தோன்றியது, ரூபாவுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று. ரூபாவின் பாதையை யாருக்கும் பின்பற்ற மனமில்லை. இருந்தும் வேற வழி இல்லாமல் அவள் போன பாதையிலே சென்றார். அவர்கள் சென்ற பாதையில் கூட சிறிது வெளிச்சம் இருந்தது. ஆனால் ரூபா அழைத்து சென்ற பாதையில் கடும் இருட்டு. அவர்களை சுற்றி ஏதோ இருப்பது போல தோன்றியது. ஆனால் யாரும் எதுவும் பேசவில்லை. என்னதான் நடக்கிறது என்று பார்த்து விடுவோம் என்று துணிச்சலோடு சென்றார்கள். உள்ளே போக போக ரூபாவின் வேகம் அதிகரித்து கொண்டே இருந்தது. கண்ணுக்கு தெரியாமல் இருந்த உருவங்கள் எல்லாம் இப்போ தெளிவாக தெரிய ஆரம்பிக்கிறது. அவ்வளவுதான், எல்லோருக்கும் அப்படியே ஓடிவிட வேண்டும் என்பது போல் இருந்தது. ஒவ்வொன்றும் வான் உயரத்துக்கு பெரிதாக அவர்களுடன் வந்து கொண்டிருந்தது. சொல்லப்போனால் அவர்களை கைது செய்து கொண்டு செல்வது போல். இன்னும் இடம் என்பது தெரியவில்லை. எங்கே வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று மட்டும் அவர்களுக்கு தெரிகிறது. ரூபா பின்னாடி திரும்பி பார்த்தாள். அவர்கள் பார்த்த பார்வையில் எல்லோரும் பேயறந்து போன்று நின்று விட்டார்கள். ஏனெனில் இப்போது ரூபா இல்லை. அவள்
ரூபா முகத்திற்கு பதில் வேறு ஒரு முகம் தெரிகிறது. அதுவும் மிக மிக கொடூரமான கண்கள், முழுவதும் கருப்பு நிறமாக, உடல் முழுவதும் தீயனால் வெந்த சிவப்பு நிறமும் கருப்பு நிறமும் கலந்து இருந்தது. கைகால் இப்போது இல்லை, வெறும் உடம்பு மட்டும்தான், அதுவும் வெந்து போய். அவ்வளவுதான். நித்தி மயங்கி கீழே விழுந்தாள். பாலா அவளை பிடித்து கொண்டாள். ஓட ஆரம்பிக்கலாம் என நினைத்தார்கள். முன்னால் அது வந்து நின்றது. அவ்வளவுதான். அமோர் யாருக்கும் தான் பயம் வராது. இப்படி ஒரு கொடூரமான முகம் தன் முகத்திற்கு முன்னால் வந்து நின்றாள். அமருக்கு பேச்சு எழவில்லை. கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். அவன் சிந்தனையில் எந்த எண்ணமும் அப்போது எழவில்லை. அவர்களை சுற்றி முழுவதும் அதே மாதிரி உருவங்கள் தான் தெரிகிறது. காற்று நின்று போனது கூட ஒரு உணர்வு. அவ்வளோ மரங்கள் இருந்தும் ஒரு பெயருக்கு கூட காற்று என்பது வரவில்லை. எங்கேயோ சங்கு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் கேட்க கேட்க எல்லாரும் அந்தரத்தில் பறக்க ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வளவுதான் நம்ம என்று நினைத்து கொண்டு ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களுக்கு கீழே 6 அடிக்கு குழி தோண்டப்பட்டு இருந்தது. அந்த சங்கின் ஒலி மிகவும் ஆவேசமாக இப்போது கேட்கிறது. சிறிதும் இடைவெளியின்றி அதன் சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த சத்தம் அதிகமாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழியின் உள்ளே இறங்குகிறார்கள். இப்போது காற்று சூறாவளியை விட பல மடங்கு வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. அவர்கள் இறங்கும் வேகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அங்கே அடிக்கும் காற்று அவர்களது கண்ணை திறக்க முடியவில்லை. அந்த கொடூர உருவம் இவர்களை பார்த்து சிரித்து கொண்டே இருந்தது. எல்லோரும் கத்திக்கொண்டே அந்த குழியினுள் விழுந்து விட்டார்கள். குழி முழுவதுமாக அவர்களை மூடிவிட்டது. அங்கே எரிகிறது கூடு அந்த ஆடவனின் உடல்தான். ஆனால் அவள் அருகில்தான் அந்த ஆடவனும் நிற்கிறான். அவனையும் எரியும் உடலையும் மாறி மாறி பார்க்கிறாள். அவள் சற்று பயம்தான். ஒருவேளை நம்ம கூட இருப்பது பேயோ என்று அவனை பார்த்தாள். உடனே கையில் இருந்த கோவில் திருநீரை எடுத்து அவன் முகத்தில் போட்டாள். எந்த பேயா இருந்தாலும் ஓடிடு, இது எங்கள் அம்மா செல்லம்மா திருநீர். அவன் மீது போட்டாள். தாயே, நீதான் இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று அவளின் மீது போட்டாள். ஓடிவிடு என்று கத்திக்கொண்டே அவனின் முகத்தில் போட்டாள். அட, என்ன பைத்தியமா பண்ணி உனக்கு? எதுக்கு இப்படி பேசுற? பேயும் இல்லை, பிசாசும் இல்லை, பைத்தியம். என்ன ஆச்சு உனக்கு என்று அவனின் முகத்தை துடைத்தான். ஐயோ அப்பா, இவன் பேய் இல்லையா என்று அந்த பக்கம் பார்த்தாள். இப்போதும் அவனது உடல் அங்கே எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. அதுதான் அவன் அமைதியாக நின்றான். சரி, நடக்கிறது நடக்கட்டும் என்று தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு பூஜை செய்ய ஆரம்பித்தாள். அந்த மந்திர தகட்டினை எடுத்தாள். அதனை தொட்டவுடனே அவளுக்கு உடம்பில் ஒரு அதிர்வு ஏற்பட்டது. அது அவளால் உணர முடிந்தது. அவள் பின்னாடியே அமர்ந்து கொண்டு மந்திரம் உச்சரித்து கொண்டிருந்தான், கண்கள் மூடிய நிலையில். அவளுக்கு முன்னாடி ஒரு சிறு தீபம் ஏற்றி அந்த மந்திர தகட்டினை முன்பு வைத்து கண்களை திறந்து வைத்துக் கொண்டு ரூபா சொன்ன மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தாள். அவள் அந்த மந்திரம் சொல்ல சொல்ல அவளின் உடலில் ஏதோ உள்ளே செல்வது போல் தெரிகிறது. இங்கிருந்து தான் அவ்வளவு பெரிய பறவை வந்தது என்று தெரியவில்லை. அது அவள் முன்னே அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டு இருந்தது. அதனுடைய சிறகுகள் இவள் கயத்தை நெரிப்பது போல் வந்தது. இருந்தும் பொன்னி சிறு அசைவு கூட இல்லாமல் அந்த மந்திரத்தை அவளது மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தாள். அந்த ஆடவன் மூடிய கண்களை இன்னும் திறக்கவில்லை. அது என்னத்தான் அவளை அருகில் வந்தாலும் அவளை தொடக்கூட முடியவில்லை. அவன் சொல்லும் மந்திரம் அவளை அரண் போல் காத்தது. அடுத்து வெறும் கருப்பு உருவம் போல் வந்தது. அவளை பயம் கொள்ள வைத்தது. கண்களை மூடக்கூடாது, ஆனால் மந்திரம் நிறுத்தவும் கூடாது. அவள் பயந்து விட்டாள் அந்த உருவத்தை எல்லாம் பார்த்து. இருந்தும் விடாமல் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாள். எதுவும் அவளை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இறுதியாக அவன் முன்னே இருந்த ஆடவனின் முன்னே பெரிய மலைப்பாம்பு ஒன்று அவனை விழுங்குவது போல் நின்று கொண்டிருக்கிறது. இவளை தாண்டிதான் அது செல்கிறது. அவளால் திரும்பவும் முடியவில்லை. வாய் அசைக்காமல் மந்திரத்தை விடாமல் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தாள். அவள் கை வானத்தை நோக்கி உயர்ந்தது. அம்மா, நீ மட்டும்தான் துணை என்று சொல்லாமல் அவளது உயர்ந்த கை சொன்னது. அவனுக்கு ஒன்றும் ஆகாது என்று நினைத்து கொண்டு மந்திரம் தொடர்ந்தாள். அடுத்து தடங்கள், மழை, அதுவும் இரத்த மழை. நீருக்கு பதிலாக ரத்தம்தான் பொழிகிறது. அவள் மீது ஒரு துளி படவில்லை. அந்த விளக்கு அணையவும் இல்லை. பொன்னி சிரித்து கொண்டே மந்திரத்தை தொடர்ந்தாள். திடீரென அவள் முன் வந்த உருவம் தோன்றியது. அவளுக்கு அதனை பார்த்து மயக்கம் வருவது போல் இருக்கிறது. சிறிது சிறிதாக அவள் மயங்க ஆரம்பிக்கிறாள். ஆனாலும் அவள் வாயை விட்டு மந்திரம் சொல்லவில்லை. இறுதியாக அவள் கண்கள் மூடி கீழே சரியா போகிறாள். பொன்னி மயங்கி கீழே விழ போறாள். அவன் மந்திரம் சொல்வதை நிறுத்திவிட்டால் இந்த இடத்திலே அவள் உயிர் பிரிவது நிச்சயம். இந்த தருணத்தை எதிர்பார்த்து தான் அந்த உருவம் காத்து கொண்டு நிற்கிறது. அந்த இடம் முழுவதும் நாட்டம் வீச ஆரம்பிக்க விட்டது. அவளது முணுமுணுப்பு மெதுமெதுவாக குறைகிறது. அந்த இடமே ஒரு வித்தியாசமாக கொடூரமாக காட்சி தந்தது. இரத்தமழை வேறு விடாமல் பொழுது கொண்டே இருந்தது. அவள் சரிய அந்த உருவம் அவளை நெருங்கி கொண்டே இருந்தது. எங்கே கேட்ட உடுக்க சத்தம். அந்த சத்தத்தில் ஆடவன் கண் விழித்தான். பொன்னியை பார்த்து கொண்டே மந்திரம் சொல்லு என்றான். மெதுமெதுவாக அவளது மயக்கம் தெளிகிறது. கண்களுக்கு தெளிவு பெறுகிறது. புது தெம்பு வந்தது மாதிரி விழித்து கொண்டாள். கண்ணை விழித்தாள். வேகமாக மந்திரம் சொல்ல ஆரம்பித்தாள். அவளை நெருங்கிய வந்த அந்த உருவம் மெதுமெதுவாக பின்னோக்கி செல்கிறது. உடுக்கை சத்தம் மிக வேகமாக ஒலிக்கிறது. அந்த ஆடவன் திரும்பவும் மந்திரம் சொல்ல ஆரம்பித்து விட்டான்.
பொன்னி இப்போது எப்போதும் போல் அமர்ந்து இருந்தாள். அந்த உருவத்தை பார்க்கிறாள். விளக்கையும் பார்க்கிறாள். விளக்கு எந்த அசைவும் இல்லாமல் நிமிர்ந்து எரிகிறது. அவளுக்கே ஆச்சரியம்தான். இவ்வளவு தடைகளை தாண்டியும் விளக்கு எரிகிறது. திடீரென மந்திர தகடு நகர ஆரம்பிக்கிறது. போகிறது போகிறது போய்கொண்டே இருக்கிறது. பொன்னி விளக்கை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இறைவனை வழிபட்டு அதனை அணைத்துவிட்டு தகடு போகும் பாதையை நோக்கி செல்கிறாள். அந்த ஆடவன் அசைவும் இல்லை. அவனது கண்கள் திறக்கவும் இல்லை. வாய் திறக்காமல் மந்திரம் சொல்லிக் கொண்டே இருந்தான். மந்திர தகடு இவள் வந்த பாதையை நோக்கி செல்லவில்லை. அது போகும் பாதை வேற இருந்தது. இவள் தனியாக பக்கம் செல்ல பயம் வந்தது அவளுக்கு. பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே அந்த உருவம் இல்லை. பின்னால் வருகுதா என்று. ஆனால் அது அவள் கண்களுக்கு தெரியவில்லை. காற்றும் அடிக்கவில்லை. மரம் எல்லாம் அசையாமல் நிற்கிறது. ஆனால் இந்த மந்திர தகடு மட்டும் பறந்து கொண்டே செல்கிறது. பறந்து செல்கிறது. பொன்னியின் வேகத்துக்கு ஈடு கொடுத்து அது பறக்கிறது. அவளும் அதன் பின்னே தான் செல்கிறாள். அந்த இருட்டு அவளுக்கு பயத்தை தான் ஏற்படுத்தியது. என்னவோ உண்மைதான். இருந்தாலும் அதனை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு ஓடினாள் அந்த மந்திர தகட்டின் பின்னே. அந்த மந்திர தகடு சென்றது என்னவோ ரூபாவை உள்ளே இழுத்து கொண்ட அந்த ஒலி இருக்கும் இடத்திற்கு. ரூபாவை உள்ளே இழுத்து கொண்ட அந்த ஒலி ரூபாவை பார்த்து மிகவும் கொடூரமாக சிரித்து கொண்டது. எப்படியோ நீ என் இடத்துக்கு நீ வந்து விட்ட என்று அவளை பார்த்து சிரித்தது. எங்கே உன் கூட சுத்தி கொண்டிருக்கும் பொடி பயல்கள் என்று நக்கலாக அவளை பார்த்து உச்சி கொட்டியது. என்ன திமிரு, என்னையே அழிக்க பார்க்குறீங்களா? அவ்வளோ சீக்கிரம் அது முடியாது ரூபா. என்னை அழிக்க இன்னொரு எந்த ஒரு சக்தியும் வரல. நான் வரவும் விடமாட்டேன் என்று அவளை பார்த்து சிரித்தது. அவள் இதனை எல்லாம் கேட்கும் நிலையில் இல்லை. பாவம், அவள் மயங்கி கிடந்தாள். இந்த ஒலியை பேசியது எல்லாம் இவள் காதுக்கு எட்டவே இல்லை. அங்கே மந்திர தகடு செல்லும் பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தால் அவ்வளவு நேரம் அதன் பின்னே சென்று கொண்டிருந்தவள் ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல் அப்படியே நின்று விட்டாள். இவள் நின்றவுடனே அந்த மந்திர தகடும் நின்று விட்டது. என்ன என்று யோசிக்கும் வேளையில் அவள் காதுகளில் கேட்டது, அதாவது குழிகளில் கத்திக் கொண்டிருந்த அமர், பாலாஜி, ஜடா இவர்களின் சத்தம். ஆனால் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. அதன் நிலை மறந்து அவள் அங்கேயே அந்த நடுக்காட்டில் உள்ளே நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவர்களின் கதறல் சத்தம் மட்டும் நன்றாக கேட்டுக்கொண்டிருந்தது. பொன்னின் பின்னே மிக மிக மெதுவாக ஒரு கை வந்தது. அந்த உருவம் எதுவும் இல்லை. வெறும் கைகள் மட்டுமே அவள் கழுத்தை நெரிப்பது போன்று வருகிறது. அவள் அதை உணர்வும் நிலையில் இல்லை. அந்த கை அவளை நெருங்கியது. ஏதோ திடீரென அவள் மேல் ஏதோ விழ கண்ணு மண்ணு தெரியாமல் கத்திக்கொண்டே ஓடினாள். நான் வருவேன், என் உயிரை தந்தாது உங்களை மீட்பேன் என்று கத்திக்கொண்டே ஓடினாள். பொன்னியின் பின்னால் அந்த தகடும் பின்னே சென்றது. அவள் மீது விழுந்தது அந்த ஆடவனின் கையில் இருந்த மந்திர கயிறு. அவன் கண்ணிற்கு இங்கு நடக்கும் எல்லாமே தெரிகிறதா இல்ல அவன் சொல்லும் மந்திரத்தின் ஆற்றலா என்று தெரியவில்லை. அங்கேயே இருந்து மந்திரம் சொல்லி அந்த கயிற்றை வீசினான். அது சரியாக பொன்னியின் மீது விழுந்தது. அவ்வளவுதான். ஏதோ புது சக்தி கிடைத்தது போல் ஓடினாள் ரூபா இருக்கும் இடத்தை நோக்கி. அங்கே அந்த ஒலி ரூபாவை தான் பார்த்து சிரித்து கொண்டு அவளை சுற்றி விறகு கட்டைகளை அடுக்கிக் கொண்டிருந்தது. நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தருணம் ரூபா. இவ்வளவு எளிதில் நீ எனக்கு கிடைப்பாய் என்று நான் நினைக்கவே இல்லை. உன்னை அழித்து நான் என்னை உயிர் பிழைத்துக் கொள்வேன் ரூபா. அதற்கான காலம் வந்துவிட்டது. அந்த பொடி பயல்கள் கதையும் இந்நேரம் முடிந்திருக்கும். இன்னும் நீ மட்டும்தான் பாக்கி. உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை. அது வரவரை இப்படியே இரு என்று அவளை சுற்றி விறகு கட்டைகளை வைத்து நெருப்பை மூட்டினாள். உனக்கான நேரம் வரும்போது உன் உடல் நெருப்பு எரிய ஆரம்பிக்கும் பெண்ணே என்று அந்த இடமே அதிரும்படி சிரித்து கொண்டாள். இங்கே பொன்னி ஒரு இடத்திற்கு மேல் ஓட முடியாமல் நின்றாள். அவளால் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் நின்றவுடனே அவள் பின்னே வந்த கைகளும் நின்றது. அந்த மந்திர தகடும் அந்தரத்தில் மிதந்தது. அவளுக்கு ஏதோ தோன்ற மெதுவாக திரும்பி பார்க்கிறாள். திரும்பி பார்க்க பார்க்க அவள் இதயம் மிக வேகமாக துடிக்கிறது. ஏதோ தப்பா தெரிகிற மாதிரி தெரிகிறதே. பின்னாடி திரும்ப வேண்டாம் என்று அவளது மனம் சொன்னாலும் பின்னே திரும்ப என்று அவளது மூளை சொல்கிறது. மெதுவாக தலையை திருப்பினாள். அவ்வளவுதான். பொன்னி 10 அடி தள்ளி போய் கீழே விழுந்தாள். அவள் பின்னே கையில்லை. அதற்கு பதிலாக தூக்கில் தொங்கிய நிலையில் ஒரு முகம் எப்படி இருக்குமோ அந்த நிலையில் அவள் முன்னே ஒரு உருவம் வந்தது. அதுவும் அவள் முகத்துக்கு நேராக. அந்த பயத்தில் தான் அவள் 10 அடி தள்ளி போய் கீழே விழுந்தாள். கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். தன்னை சமாதானம் செய்தாலும் அவளால் அந்த காட்சியை கண்ணை விட்டு அடிக்க முடியவில்லை. பயத்தில் அவள் வாயை விடாமல் தாயே தாயே என்று அவளது தெய்வத்தை வேண்டிக் கொண்டாள். எங்கிருந்துதான் கேட்டதோ அந்த குரல் மறுபடியும் அவள் காதில், ஒரு உயிரை காப்பாற்றுவது இப்போது உன் பொறுப்பில் இருக்கிறது பொன்னி, போ போ என்று அவள் காதில் மிக தெளிவாக கேட்டது. அந்த குரல் கேட்டு கொஞ்சம் தெளிந்தவள் சுற்றி முற்றி பார்த்தாள், எதுவும் தெரிகிறதா என்று. ஆனால் இப்போது அங்கே எதுவும் இல்லை. மூச்சை நன்றாக இழுத்துவிட்டு ஒரு முறை சுற்றி முற்றி பார்த்துவிட்டு மீண்டும் எழுந்து ஓடினாள் ரூபாய் இருக்கும் இடத்தை நோக்கி. மந்திர தகடு அவள் முன்னே சென்றது அவளுக்கு வழிகாட்டியாக. அவள் காதுக்குள் ஒலித்து கொண்டு இருந்தது, ஒரு உயிரை காப்பாற்றுவது உன் பொறுப்பு என்று சொன்ன வாக்கியம் மட்டுமே. அதனை யோசித்துக் கொண்டே ஓடினாள்.
ரூபாய் இருக்கும் இடத்துக்கு அவள் வந்து விட்டாள். ஆனால் அவள் அங்கு பார்த்தது ரூபாய் எரியும் காட்சிதான். அந்த இடத்தில் வந்து நின்றதும் தன்னை அறியாமல் அவள் கண்கள் கலங்கியது. ஏன் என்று சொல்ல முடியவில்லை. திடீரென அவளது கழுத்தில் யாரோ கயிறு மாற்றுவது போல் தெரிகிறது. அவ்வளவு எந்தவித பிடிமானமும் இல்லாமல் அந்தரத்தில் தூக்கி தொங்கிய நிலையில் இருந்தாள். என்ன நடப்பது என்று ஒன்றும் புரியவில்லை. அந்த ஆடவன் சொல்லும் மந்திரம் இந்த இடத்தில் பழிக்கவில்லை போல். அவனும் சொல்லுகிறான். ஆனால் அதன் பலன் என்னவோ பூஜ்யம்தான். அந்த கயிறு பொன்னியின் கழுத்தை இறுக்கி கொண்டு சென்றது. இதனை பார்த்த அந்த ஒலி மிகவும் சத்தமாக சிரித்தது. குழியில் விழுந்தவர்கள் எல்லாம் கத்திக்கொண்டே உள்ளே போனார்கள். எல்லோருக்கும் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. எல்லோரு கண்ணிலும் பயத்தை விட குழப்பம்தான் அதிகமாக இருந்தது. வெளியே ஏதோ பயங்கரம் சத்தம் அந்த நேரத்தில் கேட்டது. மிக மிக பயங்கரமான சத்தம். எல்லோரும் அதிர்ந்து நின்றனர் அந்த சத்தத்தை கேட்டு. தூக்கில் தொங்கிய நிலையில் பொன்னி இருந்தாள். அவளது உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்க் கொண்டிருந்தது. கழுத்தில் சொல்ல முடியாத வலி, கத்தவும் முடியவில்லை அவளால். திடீரென வந்தது காற்றில் அந்த உருவம். எதுவும் நினைக்க தோன்றாமல் அதனை தான் பொன்னி பார்த்து கொண்டு இருந்தாள், தன்னோட வலியையும் மறந்து. அந்த உருவத்தை பார்த்தவுடனே ஒலி கத்தியது. இது நடக்கக்கூடாது, நீ எப்படி இங்க என்று மிக சத்தமாக கத்தியது. அந்த உருவம் சிரித்து கொண்டே பொன்னியின் அருகில் சென்று பொன்னியின் அதனை தான் இமை விலகாமல் பார்த்தது. ஒலி வேகமாக ரூபாய் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றது. அதற்கு பொன்னி சிரித்தாள். அந்த உருவத்தை போன்ற நான் இருக்கும் வரை உன்னோடு லட்சியம் எதுவும் நிறைவேறாது என்று சொல்லிக்கொண்டே பொன்னி ஓடினாள் ரூபாய் இருக்கும் இடத்தை நோக்கி. அங்கே அவளுக்கான நேரம் இன்னும் வரவில்லை போல். அவள் மேனியை சுற்றிதான் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அவளுக்கு ஒன்றும் ஆகவில்லை. பொன்னியின் உள்ளே இருந்த அந்த உருவம் ஒலியை பார்த்து சிரித்து கொண்டே ரூபா அருகே சென்றது. அந்த ஒலி வேகமாக அந்த உருவத்தை தடுக்க நினைத்தது. அது முடியாமல் போக அந்த கோபத்தில் ரூபாவின் உடலை நெருப்புக்குள் தள்ள பார்த்தது. அதற்குள் பொன்னியின் உள்ளே இருந்த அந்த உருவம் ரூபாவை தன் கையில் வாங்கி கொண்டது. ஒலி மிகுந்த கோபத்தன் தன் எதிரே நிற்பவர்களிடம் காட்டியது. எரிந்து கொண்டிருந்த கட்டைகள் எல்லாம் இப்போது பொன்னியை நோக்கி வந்தது. அதற்குள் பொன்னி ரூபா எல்லோரும் விழித்து கொண்டனர். பொன்னியின் உள்ளே இருந்த அந்த உருவம் வெளியே வந்தது. ரூபாவும் பொன்னியும் ஒன்றும் புரியாமல் பார்த்தனர். ரூபா எப்படி வந்தாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. பொன்னி என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியாமல் பார்த்தாள். அவர்கள் கண்ணிற்கு அந்த கருப்பு உருவம் ஒளியும் தெரியவில்லை. பொன்னிற்கு உடல் எல்லாம் அடித்து போட்டது போல் வலித்தது. எதுக்கு இந்த வலி என்று தெரியாமல் பொன்னி மெதுவாக எழுந்து நின்றாள். எப்படியோ அந்த கருப்பு உருவம் ஒளி துரத்தி விட்டது. எல்லா நேரமும் நமக்கு இப்படி அமையாது என்று கருப்பு உருவம் நினைத்து கொண்டே அவர்கள் இருவரையும் பார்த்தது. அந்த ஒளி மிகுந்த கோபத்துடன் அந்த இடத்தை விட்டு சென்றது. அப்போது பொன்னியின் காதுக்குள் ஒலித்தது அந்த ஆடவனின் குரல். உனக்கான வேலை இன்னும் முடியவில்லை, ஓ என்று அந்த குரல் அவளின் காதுகளில் உள்ளே கேட்டது. மந்திர தகடு நகர ரெடியாக இருந்தது. பொன்னி மெதுவாக எழுந்தாள். என் பின்னடே வாங்க என்று ரூபாவிடம் சொல்லிவிட்டு மந்திர தகடு போகும் பாதையை நோக்கி பயணம் செய்தாள். ரூபா ஒருவித ஆராய்ச்சியோடு அதனை எல்லாம் பார்த்து கொண்டே நடந்தாள். அந்த மந்திர தகடு போய் நிற்கும் அந்த குழிதான். அங்கே ஏற்கனவே அந்த ஆடவன் மிகுந்த சத்தத்துடன் மந்திரம் சொல்லி கொண்டே இருந்தான். இடியின் முழக்கத்தை போல் அவனின் மந்திரம் ஒலி எல்லா திசைகளிலும் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு குழிக்குள் இருந்தவர்களின் எல்லாம் குழம்பினர். அந்த நடு இரவில் அந்த ஆடவன் குரலில் எல்லாம் திசையிலும் சத்தமாக கேட்டது. குழி சிறிது சிறிதாக பிளக்க ஆரம்பித்தது. அதனை தான் பொன்னியும் ரூபாவும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இருவருக்கும் யாரே உள்ளே இருக்கிறார்கள் என்று தெரியாது. இருந்தாலும் ஒருவித எதிர்பார்ப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்குள் ரூபாவிற்கு அங்கு ஏதோ நிழல் போல் கருப்பிற்கு பதிலாக வெள்ளையாக தெரிந்தது. அவளின் கவனம் முழுவதும் அங்கே தான் இருந்தது. இங்கே நடப்பவையெல்லாம் அவள் கவனத்தில் இல்லை. அந்த வெள்ளை நிழல் இவளை அழைப்பது போல இருந்தது. அவள் தன்னை தான் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவித பயம் மனதில் இருந்தாலும் தைரியமாக அதனை நோக்கி அடியெடுத்து வைத்தாள். பொன்னியின் கவனம் எல்லாம் குழியின் மீது இருந்ததால் ரூபாவை அவள் கவனிக்கவில்லை. அருகில் போக போக அதன் வெளிச்சம் அதிகரித்து கொண்டே போனது. அதனை தெளிவாக பார்க்க முடியவில்லை அவளால். அந்த வெள்ளை நிழல் அங்கிருந்து நகர்வது போல தோன்றது. திடீரென அது வானில் பறக்க ஆரம்பித்து இருந்தது. கைகளை நீட்டி அவளை அழைக்கிறது. ரூபாவுக்கு ஏதோ தப்பாப்பட்டது. கண்டிப்பா இது நல்ல சக்தி கிடையாது என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டாள். அதனால் அடுத்த அடி அவளால் எடுத்து வைக்க இல்லை. அமைதியாக அதே இடத்தில் நின்றாள். அதுவும் அப்படியே நின்றது. ஆனால் மேலே வா என்பது போன்று சைகையை செய்தது. ரூபா ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றாள். திடீரென அந்த ஒலி எல்லாம் குறைந்த அந்த இடமே ஒரு விதமான காட்சி அளித்தது. அதாவது குகை போன்ற ஒரு காட்சி அளித்தது. இவ்வளவு நேரம் வெளிச்சத்தில் இருந்த அந்த இடம் திடீரென இருட்டில் முழுகவும் அவள் பயந்து விட்டாள். கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். திடீரென அவள் கழுத்தில் ஏதோ ஊறுவது போல் இருந்தது. அவ்வளவுதான், கத்தியே விட்டாள் ரூபா. அது மெதுமெதுவாக அவள் கழுத்தில் இருந்து தலைக்கு ஏறுகிறது. என்ன என்று சொல்ல முடியவில்லை. பாம்பு போலவும் இல்லை. கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு அவளது கையை தலைக்கு மேல் கொண்டு போனாள். மெதுமெதுவாக ஊர்வதை பிடிக்க பார்க்கிறாள். இவள் கையில் அது அகப்படவில்லை. அவ்வளவு முயற்சி செய்கிறாள். இறுதியில் அது கையில் அகப்பட்டு விட்டது. அது அவள் கையில் தொட்டவுடன்
வழுவழுப்பாக போல் முழு வழுவழுப்பாக இருந்தது. அதை தொட்டவுடன் வெளிச்சம் திடீரென வந்தது. அப்போதுதான் அவள் கையில் உள்ளதை பார்க்கிறாள். அவள் கையில் உள்ளது நாக்கு. அதுவும் எவ்வளவு நீளமாக இருந்தாலும் அது எங்கு இருந்து வருகிறது என்று தைரியத்தை வரவைத்து கொண்டு பார்த்தாள். அவள் கண்ணிற்கு ஒன்றுமே தெரியவில்லை. சுற்றி முற்றி பார்த்தாள், ஒன்றும் தெரியவில்லை. நடப்போம் என்று ஒரு அடி எடுத்து வைத்ததுதான் தாமதம். அவள் முன்னே பாதி சிதலமடைந்த வெறும் முகம் மட்டும் சிரித்து கொண்டே வந்தது. அது வந்தவுடன் எங்கும் இருள். பயத்தில் 10 அடி தள்ளி போய் விழுந்தாள். அந்த பயத்தில் மயங்கினாள் கத்திக்கொண்டே. அவள் மயங்கி விடவும் இப்போது அந்த வெள்ளை நிழல் சிரித்து கொண்டே அவள் அருகில் வரவும் சரியாக இருந்தது. அங்கே அந்த ஆடவன் மந்திரம் சொல்ல எல்லோரும் இருந்த அந்த குழியில் இருந்து பிளந்து கொண்டு அவர் வெளியே வந்தனர். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளியே வந்து நின்றார்கள். வெளியே வந்தவர்களை பார்த்து பொன்னி வாயை பிளந்தார். நீங்க இப்படி உள்ள என்று ஒரு வித பயத்துடன் கேட்டாள். அதை விடமா, அது ஒரு பெரிய கதை, நம்ம போய் ரூபாவை தேடும் என்று அமர் சொன்னான். ரூபா இங்கத்தானே இருக்கா, நீங்க எங்க தேட போறீங்க என்றால் சிரித்து கொண்டே. அவர்கள் கண்ணிற்கு அங்கு எதுவும் தெரியவில்லை. பொன்னியின் முகத்தை மறுபடியும் பார்த்தார்கள். அவள் பொய் சொல்லவில்லை என்பது அவள் கண்களில் தெரிகிறது. அப்போது நம்ம கண்ணுக்கு ஏன் ஒன்றும் தெரியவில்லை என்று நினைத்தார்கள். இவர்கள் முழிப்பதை பார்த்து பொன்னி என்ன என்று கேட்டாள் அனைவரிடமும். அவளிடம் என்ன பதில் சொல்வது என்று எல்லோரும் முழித்தனர். அமருக்கு கவலையாக இருந்தது ரூபாவை நினைத்து. அதே நேரம் பொன்னியின் கண்களுக்கு தெரிந்த ரூபா நடக்க ஆரம்பித்தாள். பொன்னி கத்துவதை கூட காதில் வாங்காமல் நடந்தாள். எல்லாரும் ஒரு சேர என்ன என்றார்கள். ரூபா போறா, நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க என்றாள். என்னது, ரூபா போறாளா என்று அமர் இவர்களை லூசா என்பது போல் பார்த்தாள் பொன்னி. பாலா நடக்க தொடங்கினான். ரூபா போறதா பொன்னியின் சொன்ன பாதையில். இப்போது அவனை தடுக்கும் மனநிலையில் அங்கு யாரும் இல்லை. அவர்களுக்கு எல்லாம் ரூபா முக்கியம். எல்லோரும் அவனின் பின்னாடியே சென்றார்கள். போகும் அவர்களை பார்த்து பொன்னி சத்தமாக சிரித்தாள். அந்த கருப்பு உருவம் பொன்னியின் முன்னே வந்து நின்றது. பொன்னி சட்டென்று மறைந்து விட்டாள். அப்போது உண்மையான பொன்னி எங்கே? ரூபாவுக்கு என்ன ஆனது? அமர் பாலா எல்லாம் யார் பின்னாடி செல்கிறார்கள் பார்ப்போம். பொன்னியின் பேச்சை கேட்டு எல்லோரும் கண்ணுக்கே தெரியாத ரூபா பின்னால் போகிறார்கள். பொன்னி சொன்னார் என்ற காரணத்திற்காக மட்டுமே. இவர்கள் போவதை பார்த்து கொண்டு கோரமாக சிரித்தாள். அப்போது இவளின் முன்பு அந்த கருப்பு உருவம் தோன்றவும் அந்த பொன்னின் சற்று என்று மறைந்து விட்டாள். அந்த கருப்பு உருவம் சற்று நேரத்தில் மறைந்து விட்டது. மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்த ஆடவன் எழுந்து வந்து இவர்கள் இருக்கும் இடத்திற்கு சற்று தள்ளியே மயங்கி கிடந்தா பொன்னி. எழுப்ப சென்றான். அவள் நன்றாக உற்று பார்த்தாள். அவனை பிறகு என்ன நினைத்தாலோ வேகமாக அவனை விட்டு தள்ளி அமர்ந்தாள். நான் எப்படி இங்க? நான் அந்த குழிக்கு பக்கத்தில் தானே நின்றேன் என்றாள் யோசனையாக. என்ன குழி? நீங்கள் எங்கே நின்றீங்க என்று ஒன்றுமே புரியாமல் அந்த ஆடவன். ஐயோ, என்னடா இவன் இப்படி சொல்கிறான்? எப்போது போல் அவனை பார்த்தால் பொன்னி. எனக்கு நான் காட்டுக்குள்ளே போனது மட்டும் தான் நினைவு இருக்குது, அப்புறம் எதுவுமே எனக்கு நினைவில்லை என்றான் குழப்பத்துடன் அந்த ஆடவன். இவன் என்ன இப்படி கதை சொல்கிறான், சரியில்லையே என்று நினைத்து கொண்டாள் பொன்னி. சரி, அப்புறம் ரூபா எங்கே என்றாள் அவனிடம். மந்திரம் எல்லாம் கூட சொன்ன, அது எப்படி என்றால் புருவத்தை உயர்த்தி. நானா? மந்திரமா? என்ன பொன்னி சொல்கிற? நான் நீ தனியாக காட்டுக்கு பக்கம் போனியே, அதான் உன் துணைக்கு வந்தேன். நான் என்ன மந்திரம் சொன்னேன்? மந்திரம் சொல்ல நான் என்ன மந்திரவாதியா? நீ சொல்கிறது ஒன்றுமே எனக்கு புரியல. பொன்னிக்கு ஒன்றும் விளங்கவில்லை. தன்னை சுற்றி நடப்பது எல்லாம் மர்மமாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டே எழுந்தாள். நம்ம கூட யாருமே இல்லை. பொன்னி என்ற சுற்றி பார்த்து கொண்டா. பொன்னிற்கு புரிந்து விட்டது. மந்திரம் சொன்னது இவன் கிடையாது, ஏதோ ஒரு சக்தி என்று புரிந்து கொண்டாள். கூடவே இவனுக்கு ஏதோ நினைவில் எதுவுமே இல்லை என்பதையும் தெரிந்து கொண்டாள். இது நல்லதுக்கா இல்லை கெட்டதுக்கா? ஆண்டவா, நீ தான் காப்பாற்றணும் என்ற வானத்தை பார்த்து கையை. ஆமாம், ரூபா யாரு பொன்னி என்றான் யோசனையுடன். அது எதுக்கு உனக்கு? எழுந்தவா, அவங்கள போய் தேடலாம் என்றாள். அவள் சரியாக அமர், பாலாஜி, ஜடா எல்லாம் சென்ற திசைக்கு எதிர் திசையில் சென்றாள். அங்கே ரூபா என்ன ஆனா என்று தெரியாமல் அமர் கவலையுடன் சென்றான். பாலா, ஜடா, நித்தி யாரும் எதுவும் பேசவில்லை. அமைதியாக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். அவள் எங்கே என்று யாருக்கும் தெரியவில்லை. பின்னாடி பொன்னி வருகிறாளா என்று பார்த்தார்கள். அவளும் இல்லை. நம்ம எப்படி குழிக்குள் இருந்து வெளியே வந்தோம் என்று கூட யாருக்கும் யோசிக்கவில்லை. அவர்களின் முகத்தில் எல்லாம் கவலை நன்றாக தெரிந்தது. அமைதியாக பயணத்தை தொடர்ந்தார்கள். திடீரென சத்தம், அதுவும் ஒரு ஆணின் அலறல் சத்தம். மிகவும் படு பயங்கரமாக கத்தினார். அந்த நடுஇரவில் அவனது சத்தம் மட்டும் நன்றாக கேட்டது. வானு, நித்தி எல்லோரும் பயந்து விட்டார்கள். எங்கிருந்து இந்த சத்தம் வருகிறது என்று புரியாமல் அப்படியே நின்றவர்கள் எல்லோரும் பாலாதான் அந்த சத்தம் வரும் திசையை நோக்கி காதை வைத்து கூர்மையாக கேட்டான். ஆனால் எந்த பக்கம் இருந்து அந்த சத்தம் வருகிறது என்று தெரியவில்லை. அமர் நன்றாக கவனித்தான். அது பூமிக்கு அடியில் இருந்து வருகிறது. அதுவும் இவர்கள் நிற்கும் இடத்திற்கு கீழ் இருந்துதான், அதுவும் அமர் நிற்கிற இடத்திற்கு கீழ் இருந்துதான் வருகிறது. அவன் சுற்றி தள்ளி நின்று அந்த இடத்தை உற்று பார்த்தான். அந்த இடமே பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருந்தது.
மனிதன் மூச்சு விட்டால் எப்படி இருக்குமோ அதே போல் அந்த இடம் காற்று சுவாசித்து போல் இருந்தது. அமர் அதனை தொட்டு பார்க்க போனான். ஆனால் நித்தி தடுத்து விட்டாள். வேண்டாம் அமர், அது ஏதோ வித்தியாசமாக இருக்கு என்றாள். எனக்கும் அப்படிதான் தோணுது என்றான் பாலா. சரி, இப்போ என்ன செய்ய? சத்தம் இதுக்குள்ள இருந்து வருகிறது என்றான் ஜடா. பொறுமைடா என்றான் பாலா. சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த இருட்டுக்குள் கண்ணீருக்கு என்ன தெரிந்து விட போகிறது? தட்டு தடுமாறி கையில் உள்ள கைபேசி வெளிச்சத்தால் அந்த இடத்தை ஆராய்ந்தான். அருகில் ஏதோ கல் போன்று கிடைந்தது. அதை எடுத்து அந்த இடத்தின் மீது எறிந்தான். அவ்வளவுதான். அங்கு உள்ள எல்லோரும் ஆச்சரியமாக அந்த இடத்தை பார்த்தார்கள். நித்தி வாயை பிளந்தவள் அவ்வளவுதான், பார்த்து மூடவே இல்லை. அந்த ஆடவனும் பொன்னியும் அமர் கூட்டத்தினர் சென்ற எதிர் திசையில் சென்றார்கள். அந்த ஆடவன் இவன் ஒருவன் தான் ஒருதலையாக பொன்னியை விரும்புகிறான். பொன்னிக்கு அவன் மீது விருப்பம்தான் இருந்தும் அதனை அவனிடம் வெளிப்படுத்துவதில்லை. வெளிப்படுத்த அவளுக்கு நேரமும் கிடைக்கவில்லை. இன்று அவனுடன் அந்த நடுக்காட்டில் நடந்து வருவது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே வந்தாள். ஆனால் அவனது பார்வை நேர்கொண்டு இருந்தது. எந்த பக்கமும் திரும்பவில்லை. இவள் மட்டும் அவனை பார்த்து கொண்டே வந்தாள். ஒரு கட்டத்தில் அவளுக்கே வெறுப்பாகி அவனிடம் பேச ஆரம்பித்தாள். எதுக்கு அமைதியா வர, ஏதாவது பேசு என்றாள். பேசுவோம் பொன்னி, கொஞ்ச நேரம் அமைதியாவா என்றான் நடந்து கொண்டே. சரி சரி என்று அவளும் அமைதியாக வந்தாள். திடீரென வந்தவன் நின்று விட்டான். என்ன என்று பொன்னி கேட்டதற்கு அமைதியாயிரு என்று வாயில் விரலை வைத்து காட்டினான். அந்த ஆடவன் சரியாக 2 அடி பின்னே தள்ளி போய் நின்றான். அங்கே அமர்ந்து விட்டான். வாயில் ஏதோ முணுமுணுத்தான். பொன்னி அமைதியாக அந்த ஆடவனை பார்த்தாள். அவளுக்கு ஏதோ வித்தியாசமாக இருந்தது. அவனது செய்கை இருமுறை மாட்டேன் என்பது போல் தலையை ஆட்டுகிறான். அதையும் அவள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். திடீரென அந்த பகுதியில் ஒரு கதவு தோன்றியது. அதனை பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருந்தது. அதன் அழகில் அவள் மெய்மறந்து நின்று விட்டாள். அந்த ஆடவனை கண்களை திறந்து கொண்டான். அந்த கதவினை நோக்கி நடக்கின்றான். பின்னாலே பொன்னியும் செல்கிறாள். அந்த ஆடவன் அவளை திரும்ப ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவனும் நடக்கிறான். கதவின் அருகே செல்ல செல்ல அவள் மனதில் பல எண்ணங்கள் ஓடுகிறது. மனம் முழுவதும் பாரமாக இருக்கிறது. சொல்ல முடியாத உணர்வில் அவள் அதனுள் காலை எடுத்து வைக்கிறாள். அவர்கள் உள்ளே சென்றவுடன் அந்த கதவு சிரித்து கொண்டது. போகும் அவர்கள் முதுகை பார்த்தது. பார்க்கும் இடமெல்லாம் நந்தவனம் போல் பூக்கள் பூத்து குலுங்கியது. 2 கண்கள் போதாது அந்த அழகை ரசிக்க. அவ்வளவு அழகு அந்த இடம். இது எந்த இடம் என்று அவனை கேட்டாள். சொல்றேன் பொன்னி, வா என்று அவளை உள்ளே அழைத்து சென்றாள். அவளும் அந்த இடத்தை அழகை ரசித்து கொண்டு சென்றாள். வீடுகள் எல்லாம் குட்டி குட்டியாக இருந்தது. குடில்கள் போன்று இருந்தது. பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. மக்கள் யாரும் இருப்பது போல் தெரியவில்லை. அங்கே மனித நடமாட்டமே இல்லை என்று அங்கு புற்களை பார்க்கும் போதே தெரிகிறது. சிறிது சிறிதாக அந்த இடம் மாறத் தொடங்கியது. பசுமையான இலைகள் எல்லாம் காய்ந்து சருகுகள் போல் மாறுகிறது. இவ்வளவு நேரம் இருந்த குளுமை வெப்ப சூழ்ந்து கொண்டது அந்த இடத்தையே. அப்போது அந்த ஆடவன் நேர்கொண்ட பார்வையில் நடந்து கொண்டு இருந்தான். பொன்னிக்கு நேரமாக ஆக பயம் வந்து ஒட்டி கொண்டது. இருள் வெளிச்சத்தை முழுங்கி விட்டது போல அந்த இடம் எல்லாம் இருளாக காட்சி தந்தது. பொன்னிக்கு நடக்க கால் வரவில்லை. இப்போது பயத்தில், என்ன நின்று விட்டாய் பொன்னி, நட என்றான் அந்த ஆடவன். எனக்கு பயமா இருக்கு என்றாள் பொன்னி. அந்த இருட்டுக்குள் அந்த ஆடவனின் உருவம் எதுவும் தெரியவில்லை. நிழல் மட்டும்தான் தெரிகிறது. அதை பார்த்தே அவளுக்கு பயமாக இருந்தது. ஒரு மனிதன் உருவத்தின் நிழல் போல் தெரியவில்லை பார்ப்பதற்கு. அவ்வளவு பெரிதாக இருந்தது. பொன்னிக்கு ஒரு நொடி மூச்சே நின்று விட்டது. தப்பான இடத்தில் மாட்டிக்கொண்டோமோ என்று. திடீரென அழுகை சத்தம் அவளது காதில் விழுந்தது. மெதுமெதுவாக அந்த ஆடவன் அருகே செல்கிறாள். ஆனால் அங்கு அவன் இல்லை. மாறாக அந்த நிழல் மட்டுமே சிரித்து கொண்டு இருந்தது அவளதை பார்த்து. அந்த இருட்டில் அந்த நிழலின் சிரிப்பு நன்றாக தெரிகிறது. பொன்னிக்கு அப்படியே மூச்சு நின்றது. திரும்பி பார்க்காமல் வேகமாக ஓடினாள். என்ன இடம் இது என்று எதுவும் தெரியவில்லை. தாயே துணை தாயே துணை என்று சொல்லிக்கொண்டே ஓடினாள். ஓடியவள் ஒரு உருவத்தின் மீது மோதி கீழே விழுந்தாள். அருகில் இருந்த கல்லினை எடுத்து சத்தம் வந்த இடத்தை மீது போட்டான் பாலா. அவ்வளவுதான். எல்லோரும் அதிசயமாக பார்த்தார்கள். ஏனென்றால் அங்கு மண் பேசியது. என் மேல் நடந்து செல்வது மட்டும் இல்லாமல் என் மேல் கல்லை வேற தூக்கி போடுறீங்களா? எவ்வளவு தைரியம் இருக்கு உங்களுக்கு? என் இடத்திற்கே வந்து அது மட்டும் இல்லாமல் என் மீது கல்லை போடுவீர்களா? அறிவில்லை உங்களுக்கு என்று மண் பேசியது. இதனைத்தான் அவர்கள் அதிசயமாக பார்த்தார்கள். அமர், என்னடா நடக்குது இங்க? மண் இல்லாம கூட பேசும் என்று பார்த்தனர். எதுக்கு முட்டாள் மனிதர்களே என் மீது கல்லை போட்டீர்கள் என்று மண். எல்லோரும் என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தார்கள். ஒழுங்காக இங்கிருந்து நகர்ந்து செல்லுங்கள், எங்கள் தலைவர் வரும் நேரமாகிவிட்டது, செல்லுகள் விரைந்து என்று அந்த மண் பேசியது. எல்லாரும் ஒன்று புரியாமல் அது பேசுவதை தான் கேட்டுக்கொண்டு அதனை இடத்தை விட்டு உடனே நகர்ந்தார்கள். ஏண்டா இங்க மண் இல்லாம கூட பேசுது, ஏதோ தலைவர் வர நேரம் அப்படின்னு சொல்லுது, ரூபா எங்க போனா என்று அமர் குழம்பி போய் நின்றான். அந்த இடமே பார்ப்பதற்கு ஏதோ பழங்காலத்து வீடுகள் இருந்து அழிந்து போனது போல் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அது இருந்தது. வீடுகள் எல்லாம் சிதைந்து போய் இருப்பது தெளிவாக தெரிகிறது. அமர் ரூபா ரூபா என்று கத்த ஆரம்பித்து விட்டான். பாலா வேகமாக அவனது வாயை மூட எல்லோரும் மறைவான இடத்துக்கு அழைத்து சென்றான். எல்லோரும் என்ன என்று சைகிள் கேட்கவும் பாலா ஒரு இடத்தை கை காட்டினான். அங்கே மிகப்பெரிய மனித உருவில் எலும்பு தசைகளுக்கு பதிலாக முழுவதும் மண்ணில் செய்த ஒரு உருவம் நடந்து வந்து கொண்டிருந்தது. அங்கு தரையில் உள்ள மண்கள் எல்லாம் அதுக்கு வணக்கம் போட்டது. இந்த பெரிய மண் உருவம் அதற்கு தலையை
ஆட்டிக்கொண்டு வந்தது. அதனை பார்த்த அனைவரும் திகைத்து போய் நின்றனர். என்ன இடமடா இது என்று நித்தி கேட்டாள். ஆனால் விடைதான் யாருக்கும் தெரியவில்லை. இந்த இடத்திலிருந்து எப்படி வெளியே செல்வது என்றான் ஜடா. அது தெரிந்தால் சொல்ல மாட்டோமா என்று கடுப்பாக மானு சொன்னாள். இங்கிருந்து செல்வது அவ்வளவு எளிது போல் தெரியவில்லை. ஏதோ பெரிய ஆபத்தில் நம்ம மாட்டிக்கொண்டோம் என்று மட்டும் தெளிவாக தெரிகிறது என்று அமர் சொன்னான். இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த காற்றுக்குள் வர வேண்டாம் என்று. நம்ம பேச்சை யார் கேட்கிறா என்று பெருமூச்சு விட்டபடியே அந்த மண் உருவத்தை பார்த்தான். அது அசைந்து அசைந்து இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. பார்க்கவே படும் பயங்கரமாக இருந்தது. அது அருகில் வருவதை கூட தெரியாமல் அமர் கூட்டத்தினர் வாக்குவாதத்தில் இருந்தார்கள். மனிதர்களே, உங்கள் சண்டையை சற்று நேரம் நிறுத்துங்கள், நமக்கு நேரம் அதிகமாக இல்லை, விரைந்து சென்றால்தான் இரு உயிர்களை காப்பாற்ற முடியும் என்றது அந்த மண் உருவம். அதனை பேசுவதை அதிர்ச்சியாக பார்த்தனர். இது என்ன சொல்ல வருகிறது என்று யோசனை செய்வதற்குள் அவர்கள் மண் உருவத்தில் மாறிவிட்டார்கள். மன்னிக்கவும், இந்த பூமியில் காலை வைத்து விட்டால் எல்லோரும் எங்கள் மண் உருவத்தில் தான் மாற வேண்டும், அப்போதுதான் எங்கள் மண்ணிற்கு பிடிக்கும் என்றது அந்த மண். அப்போ நீங்க தலைவர் இல்லையா என்று நித்தி கேட்டாள். இந்த கேள்வி அவசியமாயிப்பா என்று பாலா முணங்கினான் நித்தியின் காதில் கேட்கும்படி. அந்த மண் உருவம் பதில் எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக நடந்து சென்றது. இவர்களும் அதன் பின்னே சென்றார்கள். அவர்களுக்கு ஏன் அது பின்னே செல்கிறோம் என்ற யோசனை இருந்தாலும் இப்போது அவர்களுக்கு வேற வழியே இல்லை. அதான் அமைதியாக நடந்தார்கள் அதன் பின்னே. நடக்கிறார்கள். ஆனால் அந்த மண் இருக்கும் இடம், அதாவது அந்த தலைவர் இருக்கும் இடம் வரவில்லை. எல்லோருக்கும் கால்வலி ஆரம்பித்து விட்டது. மண் உருவில் அவர்கள் தெரிந்தாலும் யாரும் அவர்களை வித்தியாசமாக பார்க்கவில்லை. அங்க மக்கள் நடமாடுவது போல் அந்த மண் மனிதர்கள் நடந்து கொண்டே இருந்தார்கள். நேரமாக ரூபாவுக்கு என்ன ஆனதோ பயம் எல்லோரும் மனதிலும் எழ ஆரம்பித்து விட்டது. அப்படி இருந்தும் அதனை வெளியே காட்டிக்காமல் எல்லோரும் நடந்து கொண்டே இருந்தார்கள். அந்த மன்னர் இருக்கும் இடம் வந்து விட்டது போல் அழைத்து வந்த மண் உருவம் நின்று அவர்களை திரும்பி பார்த்து இங்கேயே நிற்கும்படியே சைகை செய்தது. அவர்கள் அங்கேயே நின்றார்கள். வெளியே வந்த மன்னரை பார்த்து எல்லோரும் மயங்கி விழாத குறைதான். எல்லோரும் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமரை திரும்பி பார்த்தனர். எல்லோரும் கண்களும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. நிழல் உருவத்தின் மீது மோதிய நின்றாள் பொன்னி. அவள் மோதியது வேற யாரும் இல்லை, அந்த ஆடவன் மீதுதான். அவனிடம் இருந்து சற்றென்று தள்ளி நின்று பின்னாடி திரும்பி பார்க்கிறாள். பார்த்தால் அந்த இடம் பழைய மாதிரி தான் இருந்தது. என்னடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடமே அவ்வளோ பயங்கரமாக இருந்தது, இப்போ இப்படி பச்சை பசின்னு இருக்குது என்று குழம்பி போய அந்த ஆடவனை பார்த்தாள். அந்த ஆடவனே, நம்ம எங்கே இருக்கோம் பொன்னியே? இது எந்த இடம்? நம்ம எப்படி இங்கே வந்தோம் என்றான் குழப்பத்துடன். இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு என்றால் அந்த இடத்தின் அழகை ரசித்து கொண்டே. அடா பாவி, நீதாண்டா ஏதோ மந்திரமெல்லாம் சொல்லி என்னை உள்ளே அழைத்து வந்த, இப்போ என்னடனா இப்படி கேட்குற என்றாள் பொன்னி. நான் தான் உனக்கு முன்னாடியே சொன்னேன்ல, எனக்கு எந்த மந்திரமும் தெரியாத, நான் மந்திரவாதி இல்லைன்னு என்று சற்று கோபமாக பேசினான். பொன்னிக்கு புரிந்து விட்டது, இவனிடம் தான் ஏதோ மர்மம் இருக்கிறது, விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ அந்தியன் மாதிரி மாறிக்கொண்டே இருக்கிறான் என்று யோசித்துக் கொண்டே இடத்தை ஒரு முறை சுற்றி பார்த்தாள். இப்போது அந்த இடம் எல்லாம் பசுமையாகத்தான் இருந்தது. ஒரு பெரும் மூச்சு விட்டு கொண்டே நடக்க ஆரம்பித்தாள் பொன்னி பின்னே அந்த ஆடவனும் சென்றான். என்ன இடம் இது? நம்ம ஏன் இங்கே வர வேண்டும்? நமக்கு இந்த இடத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்று நினைத்து கொண்டே நடந்தாள். கேள்வி ஆயிரங்கள் அவள் மனதில் எழுந்தது. ஆனால் பதில் ஒன்று கூட கிடைக்கவில்லை. திடீரென சத்தம் காதை பிளக்கும் அளவிற்கு கேட்டது. என்ன சத்தம் என்று சொல்ல தெரியவில்லை. இடியை காட்டிலும் அதிகமாக சத்தம் கேட்டது. எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்பதற்குள்ளே காலை எடுத்து வைக்கும்போது அந்த ஆடவன் பொன்னின் முன்னே வந்தான். அங்கே போகாதே, கிழக்கு பக்கம் நோக்கி செல் என்றான். இது தெற்கு பக்கம் இறந்தவர்கள் கூறிய வாசல் இருக்கும் பக்கம், அதனால் அந்த பக்கம் செல்லாதே என்றான். அவள் முழித்தாள். உள்ளே இருக்கும் அந்தியன் வெளியே வந்து விட்டான் போல என்று நினைத்து கொண்டு கிழக்கு பக்கமாக நோக்கி நகர்ந்தாள். அவள் நகர அந்த சத்தம் அதிகமாகி கொண்டே போனது. அவளுக்கு அந்த சத்தத்தை கேட்கும்போது மனது வலித்தது. என்ன என்று சொல்ல முடியாத அளவிற்கு மனது வலித்தது பொன்னிற்கு. அதனால் அங்கே நின்று விட்டாள். என்ன பொன்னி, நின்று விட்டாய்? விரைந்து செல் என்றான் அந்த ஆடவன். ஆனால் அவளுக்கு கண் முழுவதும் அந்த தெற்கு பக்கமாக நோக்கிதான் இருந்தது. பொன்னி அந்த ஆடவனை நோக்கி திரும்பி நின்றாள். சொல், நீ யார்? கண்டிப்பா நீ ஆடவன் கிடையாது. உனக்கு இருந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு நீ ஏன் உதவி செய்கிறாய் என்று கேட்டாள் அவனிடம். அதையெல்லாம் சொல்ல நேரம் இல்லை பொன்னியே, இன்னும் கொஞ்சம் தூரம்தான், செல் என்றான். எவ்வளவு நேரம் இப்படியே இருக்க முடியும் என்று தெரியவில்லை. தயவு செய்து நேரத்தை வீண் செய்யாமல் நான் சொல்வதை கேள் என்று அவளிடம் கெஞ்சினான். ஆனால் அவளோ நகராமல் நின்றாள். அப்படியே அவனின் கண்களை பார்த்து கொண்டே. பொன்னி, சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது உனக்கே பதில் கிடைக்கும். இப்போ எந்த பதிலும் உனக்கு கிடைக்காது என்றான். தயவு செய்து இங்கு நடக்கும் எதையும் காதில் வாங்காமல் விரைந்து செல் என்று அவளை பார்த்து அவசரப்படுத்தினான். அவளும் வேற வழி இல்லாமல் நடந்தாள். அவள் மனதில் அடுத்த சந்தேகம் உதைத்தது. அதனை அவனிடம் கேட்டாள். உன்னை பார்த்தா நல்லது செய்கிற மாதிரி தான் தெரிகிறது, அப்புறம் ஏன் என்னை பயமுறுத்தின? இப்போது கண்ணில் அதே பயத்துடன் கேட்டாள். இப்பொழுது எதுவும் என்னிடம் கேட்காத பொன்னியே, என்னிடம் எந்த பதிலும் இப்போ இல்லை என்றான். இவனிடம் கேட்பது வீண் என்று தெரிந்து கொண்டு பொன்னியை வாயை மூடிக்கொண்டாள். நடப்பது எதுவோ அது நன்றாக நடந்தால் சரி என்று நினைத்து கொண்டு அவனின் பின்னே சென்றாள்.
நேரமாக அவனின் நடையில் வேகம் கூடிக்கொண்டே போனது. ஆனால் பாவம் பொன்னி அவளால் அவனின் நடைக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. திடீரென ஒரு வெற்று காகிதம் அவள் மீது வந்து விழுந்தது. அதை என்ன என்று பார்ப்பதற்கு முன்னே அதனை அந்த ஆடவன் கிழித்து போட்டுவிட்டான். அவனை முறைத்து விட்டு நடக்க ஆரம்பித்து விட்டாள். எதுவும் சொல்லாமல் அப்புறம் ஏன் வீண் கேள்வி என்று அமைதியாக போனாள். அங்கே பொன்னி அந்த வீட்டின் உள்ளே சென்றாள். அவர் கண்ணீருக்கு தெரிந்தது ரூபாவின் புகைப்படம் தான். அதுவும் மாலையுடன் பார்ப்பதற்கு அதிர்ச்சி. என்னடா இது, ரூபாவின் புகைப்படம் அதுவும் மாலையுடன் என்று பார்த்தாள். அதற்கு மேல் ஒரு அதிர்ச்சி. அங்கே ரூபா சிரித்து கொண்டு நின்றாள். அதனை பார்த்தவளுக்கு பயம் வந்து விட்டது. குழப்பமும் உடனே சேர்ந்து கொண்டது. அதனை பார்த்து கொண்டு அவள் அமைதியாக நின்றாள். அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சற்று நேரத்தில் அந்த உருவம் மறைந்து விட்டது. வீடு இருளாகிவிட்டது. பயத்தில் அப்படியே நின்று விட்டாள். ஆடவன் பொன்னி பொன்னி என்று கத்திக்கொண்டே உள்ளே வருகிறான். ஆனால் அவளிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. அவள் அங்கு ரூபாவை பார்த்ததிலிருந்து பயந்து கொண்டிருந்தாள். இவன் அழைப்பது எங்கிட்டு கேட்கும்? வீடு முழுவதும் இருட்டு. பெயரளவிற்கு கூட வெளிச்சம் என்பதே இல்லை. பொன்னி பொன்னி என்று அவன் அழைத்தான். அந்த சத்தத்தில் நினைவிற்கு வந்தாள். அந்த இருட்டின் அந்த புகைப்படம் தெளிவாக தெரிந்தது. அதுவும் சிரித்து கொண்டே இருந்தது. ஆடவனும் பொன்னி பக்கத்தில் வந்து விட்டான். அவன் கண்ணிற்கு பொன்னி நிற்பது நன்றாகவே தெரிந்தது. திடீரென ஏதோ சத்தம் இருவரின் காதுகளுக்கு தெளிவாக கேட்டது. அது பேசுகிற சத்தம். ஆனால் என்ன பேசுகிறது என்று தெளிவாக காதில் விழவில்லை. ஆனால் சத்தம் அந்த புகைப்படத்தில் இருந்துதான் வருகிறது. இருவருமே அந்த புகைப்படத்தை உற்று பார்த்தனர். அதிலிருந்துதான் அந்த சத்தம் வந்து கொண்டிருந்தது. வேகமாக அதனை நோக்கி சென்றான் ஆடன். அப்போது அதன் சத்தம் தெளிவாக கேட்டது. கயவர்கள் கூட்டம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. விரைந்து உங்கள் பொக்கிஷத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ரூபாவினிடம் புகைப்படம் பேசியது. என்ன பொக்கிஷம்? எந்த கயவர்கள் என்று யோசித்தாள் பொன்னி. அப்போது ஆடவன் கால்கள் ஒரு திசையை நோக்கி சென்றது. பீடம் அமரியிடம் இதைத்தான் சொன்னது. மரத்துண்டுகளை மனித உருவில் செய்து அதன் மீது குடுவையில் உள்ள நீரும் மண்துகள்களும் கலந்த கலவையை ஊற்றி மனித உருவில் செய்த மரத்துண்டுகளை பீடத்தின் மீது வைத்து வழிபட வேண்டும். வழிபடும் போது அந்த குடுவையில் விளக்கினை ஏற்றி வழிபட வேண்டும். அதுவும் இரத்தத்தினை ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். இரத்தத்தில் விளக்கினை ஏற்றும் போது விளக்கின் முன்பக்கம், அதாவது தெற்கு பக்கமாக பார்த்திருக்க வேண்டும். அப்போதுதான் நீ செய்யும் காரியம் வெற்றி பெறும் என்று அந்த பீடம் அமரினிடம் சொன்னது. அதுவும் சரியாக 1:30 மணிக்கு விளக்கு ஏற்றப்பட வேண்டும் என்றது. அதனை செய்ய தவறிவிட்டால் எல்லாமே தவறாகி போய்விடும். ஆனால் அமரின் காதுக்கு இது சரியாக கேட்கவில்லை. அவனின் காதுக்கு கேட்டது எல்லாம் பீடத்தின் மீது குடுவையில் உள்ளதே ஊற்று என்பது தான். ஆனால் அவன் அதை பார்த்து கொண்டே யோசித்தான். அப்போது அவன் முன்னால் ஒரு வெள்ளை துணி பறந்து வந்தது. அதில் அமர் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் படமாக ஓடியது. அவனுக்கு இப்போது புரிந்தது. செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் வேகமாக செய்தான். அவனுக்கு இதனை எல்லாம் நான் ஏன் செய்ய வேண்டும் என்று தோன்றினாலும் முழு மனதுடன் அந்த செயலை செய்து கொண்டிருந்தான். திடீரென அவன் ரத்தத்துக்கு எங்கே செல்வது என்று யோசித்தான். வழி ஒன்றுதான் கிடைக்கவில்லை. அவனுக்காக மாட்டியது ஒரு என்னவோ அவனின் கைவிரல் தான். பாவமாக அதை பார்த்தான். தன்னுடைய ரத்தத்திலே விளக்கு ஏற்றினான். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மண் உருவம் அமரியிடம் சொல்லியது. அதனை நோக்கித்தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கினான். ஆனால் அது அவ்வளவு சுலபமாக இருப்பது போன்று தெரியவில்லை. மிகவும் கடுமையாக இருக்கும் என்று அவனது உள்ளம் சொல்லியது. மண் உருவம் சொன்ன திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். நடக்க நடக்க அவனின் மனதில் பல குழப்பங்கள். ஏன் என்றால் அவனின் முன்பு இருந்தது எல்லாம் இறந்து போன மனித தலை. பார்ப்பதற்கே மிகவும் கொடூரமாக இருந்தது. அதுவும் பாதை முழுக்க இருந்தது. ஒரு இடம் விடாமல் நிரம்பி வழிந்தது. அதில் ஒரு சில தலைகள் எல்லாம் இப்போது தான் இறந்து இருக்கிறது என்று பார்க்கும்போதே தெளிவாக தெரிந்தது. மனதை திடப்படுத்தி கொண்டு அமர் அவன் வழியில் நடந்தான். இருந்தும் அவனுக்கு கொஞ்சம் பயம்தான் இருந்தது. சுற்றிலும் தலைகள் இருந்தால் அவனுக்கு பயம் வராதா என்ன? ரூபாவுக்காக இதையெல்லாம் கடந்துதான் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு நடந்தான். இப்போது அங்கே எல்லாம் தலைகளும் அவன் பின்னே வருவது போன்ற ஒரு நினைப்பு. வேகமாக பின்னாடி திரும்பி பார்க்கிறான். எதுவும் இல்லை. அவனது நடியின் வேகம் கூடுகிறது. முகத்தில் எல்லாம் வேர்வை. மீண்டும் அதிகம் வேகம் நடக்கிறான். பட்டென்று அவனின் முன்பு விழுந்தது ஒரு தலை. அமர் பதறி போய் அப்படியே நின்றான். விழுந்த தலையில் இருந்து வழிந்த ரத்தம் இவனது காலில் பட்டுவிட்டது. அமருக்கு மூச்சு விடவும் கூட ஒரு நொடி மறந்து போனது. ஏனென்றால் அவனின் அருகேதான் தலையை வெட்டுபவன் நின்று கொண்டிருந்தான். தலையை வெட்டியதற்கு அடையாளம் அவன் கையில் ரத்தம் இருந்தது. அவன் பார்ப்பதற்கு மனிதன் போல் அல்லாமல் பேயின் போல் இல்லாமல் இருந்தான். அவனின் முகம் மட்டும் பேய் போன்றது இருந்தது. பார்க்க கொடூரமாக கண் எல்லாம் உள்ளே போய் வாய் பற்கள் இல்லாமல் நாக்கு மட்டும் வாயெல்லாம் முழுவதும் பரவி இருந்தது. பார்க்கவே படு பயங்கரமாக இருந்தது. அவனை பார்த்த உடனே அமருக்கு கைகால் நடுங்க ஆரம்பித்து விட்டது. இவனை அந்த உருவம் பார்த்து விட்டது. பார்த்ததும் அதன் கண்களில் அப்படியே ஒரு மலர்ச்சி. சிரித்து கொண்டே அவனின் அருகில் வருகிறது. அடுத்து பூமியில் உருளப்போவது உன் தலைதான் என்று கையில் அறுவலை விட கொஞ்சம் பெரிதாக, அதே நேரம் மிக கூர்மையான ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவனை நெருங்கியது. அமருக்கு பயத்தில் கால் நகர மறுக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் சிலை மாதிரி நின்றான். ஏனோ அவன் மனம் நகரு என்று தான் சொல்கிறது. ஆனால் கால்தான் ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல் அப்படியே நிற்கிறது.
அந்த பேய் முகம் கொண்ட மனிதன் இவனை நோக்கி வேகமாக வருகிறான். யாரும் எதிர்பாராத வேளையில் தான் அந்த விஷயம் நடந்தது. ஆடவன் கால்கள் ஒரு திசையை நோக்கி நடந்தது. பொன்னி ஆடவா ஆடவா என்று கத்திக்கொண்டே அவனின் பின்னே ஓடுகிறாள். ஆனால் அவனோ அங்க பார்த்த கண் அசைக்காமல் பார்த்து கொண்டே அதனை நோக்கி நடந்து சென்றான். பொன்னியும் ஆடன் பார்த்ததை பார்த்து விட்டாள். அவளுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இப்படி ஒரு நிகழ்வு அவள் கனவில் கூட பார்த்திருக்க மாட்டாள். பயம் ஒரு புறம் இருந்தாலும் இது எப்படி சாத்தியம் என்று அவளுக்கு கேள்வியும் எழுந்தது. அவளால் பார்ப்பதை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. தைரியத்தை வரவைத்துக் கொண்டு இருவரும் அதனின் பக்கத்தில் போனார்கள். அருகில் செல்ல செல்ல அவர்களில் அறியாமல் மனதில் பயம் எழுந்தது. எதுவும் தவறா நடக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு பொன்னி அதனை நெருங்கினாள். அவர்கள் அதனை நெருங்கவும் வீட்டினுள்ளே ஆட்கள் வரவும் சரியாக இருந்தது. ஆடன் அதனை நெருங்கும் வேளையில் பயங்கர சத்தம் கேட்டது. இருந்தும் இருவரும் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. அதனை பார்த்தே ஆக வேண்டும் என்று நின்றனர். அவர்கள் பார்த்தார்களா இல்லையா, எதனை பார்த்தார்கள் என்பதை அடுத்த பகுதியில் காண்போம். காய்ஸ், இந்த அடுத்த பதிவு வந்துச்சுன்னா நான் போடுறேன் கண்டிப்பாக. ஸோ இது எழுதியவங்க நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ 2020 எழுதியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் பாதி தான் படித்தேன். ஸோ ஃபுல்லாக கதை இருக்குன்னு நினச்சிட்டு நான் படிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக வரப்போ தான் எனக்கு தெரியுது, பார்த்தா பாதியோட முடிச்சு, அதாவது லாஸ்ட் டைமில் வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே அவங்க கதையை எழுதி முடிக்கல. ஸோ சப்போஸ் ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா, அந்த கதையை பற்றி அப்டேட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு 3வது பார்ட்டாக இந்த கதையை பற்றி போகிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டு ஒரு சின்னதாக வந்து போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா, ஃபுல்லாகவே இருக்கும். அந்த லாஸ்ட்டு கட்டம் மட்டும்தான் அவங்க அப்டேட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியுங்களா ஸோ இதில் என்ன நடக்கும்னு. அவ்வளோதான், அந்த பேய்கள் எல்லாம் அப்புறம் காணாமல் போகும். இது தானே எல்லா கதையிலும் நடக்கிறது. ஸோ நீங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. கற்பனை பண்ணிவிட்டு என்ன தான் லாஸ்ட்டாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ இந்த ஆடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே.